பயமாக இருக்கு, கடனில் மூழ்கிடுறோன்னு பயமாக இருக்கு. இல்லை, கர்த்தருடைய கரம் உங்களை கடனில் மூழ்காதபடி தூக்கி எடுக்கிறது. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் God will supply. அது பண தேவை மட்டுமல்ல, ஆரோக்கியம் தேவைப்பட்டால் ஆரோக்கியத்தை சப்ளை பண்ணுவார். பாதுகாப்பு தேவைப்பட்டால் பாதுகாப்பை சப்ளை பண்ணுவார். குடும்பத்திலே சமாதானம் தேவைப்பட்டால் சமாதானத்தை சப்ளை பண்ணுவார். ஆரோக்கியம் தேவைப்பட்டால் ஆரோக்கியத்தை சப்ளை பண்ணுவார். உங்கள் அக்கௌண்ட்டும் நிரம்பும், உங்கள் வீட்லையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கி இருக்கும். நீங்கள் இதை நம்புறீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யும். நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விடுதலையாக இருக்கிறீங்க. ஆமே. உங்களுக்கு முதுகு வலி தாங்க முடியாமல் எந்திக்க முடியாமல் காலையில் கஷ்டப்படும் பொழுது என்னை பலப்படுத்துகிற இயேசு, உங்கள் குறுக்கு வலிக்கும் பொழுது குறுக்கு யோசனை பண்ணாமல், ஆமாம் என்னத்தப்பா வாழ்க்கை அப்படி பேசாமல், ஆமென் ஆமென் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க. சொல்லுங்கள், கர்த்தர் உனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க. நான் வசனத்தை சொல்கிறேன், என் வார்த்தையை சொல்லலை, வசனத்தை தான் பேசுகிறேன். சொல்லுங்கள், என் ஆத்துமாவே உனக்கு கர்த்தர் செஞ்ச நன்மை கொஞ்சமா? சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு பொறாமை இல்லை, பெருமையாக இருக்குது. நம்ம சர்ச்சில் எல்லாரும் இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும். உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே ஆண்டவர் மிகவும் அக்கறையாக இருக்கிறார். ஆமாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய ட்ரெஸ்ஸை விட உன் உடல் எவ்வளோ முக்கியம். ஆமே. உங்கள் உணவை விட உயிர் முக்கியம். ஜீசஸ் பேசுகிறதெல்லாம் எவ்வளோ ஞானம் பாருங்கள். உங்களுக்கு என்ன ஜூஸ் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன காஃபி எப்போ பார்த்தாலும் சில பேர் இருக்காங்க, டீ எது வீட்டில் இருந்தால் டீ, வெளியே போனால் மாப்பிள்ள டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா? அதுக்கு சில சகோதரர்கள் டெக்னிக் ஐடியா வச்சுருக்காங்க. நான் காஃபி டீ குடிப்பதே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு சொல்கிறேன். ஆவியானவரே கற்றுக் கொடுத்தார். எந்த யூடியூப் சிடியூப்பில் படிக்கலை. இந்த நாக்கு இருக்குல்ல, இந்த உடலுக்கு என்ன தேவையோ இச்சிக்காமல் இருந்தீங்கன்னா கேட்கும். இச்சையில் எப்படின்னா, ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது நிறைய பேருக்கு. ஊறுகாய் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே காலையில் எந்திக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் உடம்பை பற்றி அக்கறையுடையவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்காமல், ஆண்டவரே நான் சபைக்கு தானே போனேன், உடனே கணக்கு ஆரம்பிச்சிருவீங்க. ஒழுங்காக தானே காணிக்க கொடுத்தேன், நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. மூணாவது, பாஸ்டர் சொல்லாமலே வந்து வேலை செஞ்சேன், எல்லாம் செஞ்சீங்க. இந்த உடம்புக்கும் நீங்கள் நன்றாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுடைய பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமோ உங்கள் உணவு ரொம்ப முக்கியம். உங்கள் உடலை ஆரோக்கியமாய் நீ கத்த சொல்கிற, நான் உனக்கு செஞ்ச நன்மை கொஞ்சமா? சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை கொஞ்சமா? இப்போ நீங்கள் ஜீவனோட காக்கப்பட்டு இன்றைக்கி சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் இடையில ஆக்சிடெண்ட் ஆகாமல் ஆண்டவர் காத்துக்கொண்டார். யாரும் உங்கள் வண்டியை இடிக்காமல் காத்துக்கொண்டார். உங்கள் மூச்சு பேச்செலாம் ஒழுங்காக இருக்கும்படி கர்த்தர் காத்துக்கொண்டார். நீங்கள் அதை நினச்சி கையை உயர்த்துது அப்படி தானே? கையே சில பேருக்கு வேலை செய்யலை, உங்களுக்கு வேலை செய்யுது. உங்களுக்கு கண்ணு திறந்துருக்கு, கண்ணு வேலை செய்யுது. வாய் வேலை செய்யுது, தொண்டை வேலை செய்யுது. நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், தொண்டையை கிழிச்சு வச்சுருக்காங்க, டியூப் போட்டிருக்காங்க, கொடுமையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கோ எவ்வளோ அழகாக பாடுறீங்க, எவ்வளோ அழகாக பாடுறீங்க. நீங்கள் வந்து வேதனையை நினச்சி சோர்ந்து போகாமல், அப்பா எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க. அதனால தான் ஃபாதருடைய எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இந்த வெளிப்பாட்டிலேருந்து பாடினீங்கன்னா தெளிவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறதுனால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அழகாக பாடணும், ஆனால் வெளிப்பாடு நிறைஞ்சு பாடணும். அதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். அது உண்மையா இல்லையா? நீங்கள் நன்றியுள்ள ஒரு இருதயத்தை இந்த ஆராதனை நேரத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர். கவனிங்கம்மா, நீங்கள் இவ்வளோ படித்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.
அப்படி நன்றி செலுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த படிப்பை ஆண்டவர் பயன்படுத்துவார். நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் பாலிடெக்னிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்லாம் படித்து என்ன பிரயோஜனம்னு நினச்சேன். ஆனால் அந்த படிப்பை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இப்படி நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஆமென். உங்களுக்கு தெரியாது வாழ்க்கையில் ஏதோதெல்லாம் நடக்கும், எப்படி கெட்டது இல்லை, நீங்கள் நன்மையாக நடக்கும். அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவங்களாக இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. நீங்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் எதுக்கு வேகமாக வர்றீங்க? ஆனால் அந்த வசனம், அந்த வார்த்தைக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, நான் என் தீர்மானத்தின்படி உன்னை அழைத்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ரோமர் 8 இருக்குது. ரோமர் 8 இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டேன். ஆமென். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஆமென். நான் ஜோசப் விஜய் அப்படின்னு நான், சில பசங்களுக்கு சந்தோஷம், ஏன் ஆள் வந்துட்டாருன்னு. பசங்க முகத்தில் நான் இவ்வளோ வசனம் பேசினேன், லைட் எரியல. விஜய்ன்னு சொன்னோடனே லைட் எரியுது. இப்போ முந்தி நடிகர்னு நீங்கள் பேச விட மாட்டீங்க பாஸ்டர்ஸை, இப்போ பேச ஆகணும். அவங்க முதலமைச்சர்ல எப்படி இன்னும் உங்கள் சபையில் முதலமைச்சருக்கு ஜெபம் பண்ணி தானே ஆகணும். அதனால தான் நடிகர்களை வெறுக்காதீங்கன்றேன். ஆண்டவர் யாரையாவது வெறுத்தாரா? எம்ஜிஆரே முடியல, ஜெயலலிதாமா முடியல, எல்லாம் சினிமாலேருந்து வந்தவங்க தான். இப்போ விஜயும் வந்தாச்சு. உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதலமைச்சராக வந்தோடனே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. தீர்மானம் அது பவர். இந்த தீர்மானம் நிறைவேற்றுவது தான் சட்டசபையில் சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இன்னைக்கு அப்பா பிதா பரலோகத்தில் இருக்கிற எல்லா அந்த சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணினார். நான் இந்த பிள்ளைய தீர்மானமாக உறுதியாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு உறுதியான்றுக்குள் வரட்டும். அப்படி வரும்பொழுது வியாதியை நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள், சூழ்நிலையை நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள், பிசாசின் கிரியைகளை நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள். வியாதி தன் வலிமை இழக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் நம் சபைக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். சூழ்நிலையை நான் மாற்றுகிறவன். சொல்லுங்க, நான் சூழ்நிலையை மாற்றுகிறவன். முதலாவது, ஆண்டவர் உங்களை தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். உங்கள் அழைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. சரி வா 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 வா, காரில் இடம் இல்லைனாலும் உட்காந்துக்கோ, மடியில் உட்காந்துக்கோ, வா வா வா, உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டோம், வா வா வா, என் வீட்டில் வந்துட்டு போ. அப்படி தேவன் சொல்லலை. உங்களை குறித்து ஒரு உறுதியும், உங்களை குறித்து ஒரு நிச்சயமும், உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய தரிசனமும், உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய திட்டமும் இருக்கிறது. அது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசின் வல்லமைகளும் அதை மேற்கொள்ள முடியாது. உங்கள் வாயை தேவனுடைய வார்த்தையாக மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வசனத்தில் இருக்கிற வல்லமையை உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இயேசுடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவனுடைய மகிமையை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் லைஃப் மாறுமா? நல்லது நடக்குமா? ஏதாவது என் சபையில் நடந்துருமா அப்படின்னு நாங்கள் முந்தி இருந்தோம். காத்திருந்தேன் காத்து கொண்டே தான் இருக்கணும். இப்போ ஆண்டவர் சொன்னா, இல்லை, உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. நான் எந்த வார்த்தையை பேசணும்? என் சொந்த வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்கள், என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், ஆமென், எனக்கு நன்மை செய்தபடியால் என்ன செய்யணுமா? நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு இளைப்பாறுதலுக்கு திரும்புவது தான் கிறிஸ்துவுக்குள் உள்ள பல கோடி நன்மைகளில் ஒன்றுக்கு மட்டும் உங்களை ஆண்டவர் அழைக்கல, நிறைய நன்மைகளை உங்களுக்கு. அதான் அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே திரும்புகிறேன். இந்த இளைப்பாறுதல் மெசேஜ் எடுக்கணும்னா கட்டாயம் 3 நாள் வரணும். அது எங்கே இருக்குன்னா, எபிரேயர் புஸ்தகத்தை, நிறைய பேருக்கு புரியாத புஸ்தகம் எபிரேயர் புஸ்தகம். அது தமிழில் இலக்கணம் படிக்கிற மாதிரி ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். இந்த எபிரேயர் புஸ்தகம் வாசித்தீங்கன்னா, அது ரோமர் எபிரேயர், இது 2 ரொம்ப டாப்பான புஸ்தகம்.
அந்த எபிரேயரில் தான் சொல்கிறாரு, இளைப்பாறுதலின் காலம் இன்னும் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அது நீங்கள் அந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்தீங்கன்னா, இளைப்பாறுதலின் காலம் இனி தான் வரப்போகுதுன்னு சொன்னது புதிய ஏற்பட்ட சபையாக நமக்கு சொல்லலை. அது என்ன சொல்லியிருக்குன்னா, யோசுவா ஜனங்களை நடத்தினது இளைப்பாறுதல் அடையவே இல்லை. அந்த இளைப்பாறுதல் வருதுன்னு சொன்னது யாருன்னா, நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம்ல, இதுக்கு தான் அவங்க காத்திருந்து அடையாமல் போனாங்க. நீங்கள் காத்தே இருக்காம ஓசி காற்று நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்க மாதிரி கிருபையாக அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே ஒரு தீர்மானம் வச்சு அழைத்து ஒரு இளைப்பாறுதல் நிறைந்த வாழ்வுக்குள்ளே தேவன் நடத்தி விட்டார். அம்மா, இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? என் மாமன் இப்படி பண்ணுறான், என் மருமக இப்படி பண்ண, என் பேரன் பேத்தி சரியில்லை, இப்படி வச்சுருக்கீங்களா? என் அவ இவ பண்ணுறா, இவ்வளோ பெரிய டைரி எழுதி வச்சுருக்கீங்களா மனசுக்குள்ள? ஐயா, என்னத்தையா சொல்ல சோமுனுங்கய்யா. சில பேர் எங்களையே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை. ஊழியத்தில் என்னெல்லாம் நடக்குது, ஊர் ஊராக போகிறோம் பாருங்க. ரொம்ப நிறைய ஜோக்க. நான் ஒரு ஹியூமர் சென்ஸ் சொல்லுவேன். எனக்கு கிண்டல், உங்கள்கிட்ட யார் இப்போ கேட்டா அப்படின்னு வரும். சாண்டவரே, நான் ஊழியக்காரன், அப்படி பேசக்கூடாதுப்பா. அதாவது என்னத்தையா சொல்ல சோமுனுங்கய்யா. இங்கே பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் எல்லாரும் இனி வேதனைப்படுத்துகிறாங்க. இப்படி மாற்றி சொல்லுங்களேன், நான் எத்தனை பேரை வேதனைப்படுத்துகிறேன்? இது நல்ல இறுதி. நம்ம எப்பவுமே இந்த உலகமே சரியில்லை இப்படி சொல்லுங்களேன், நானே சரியில்லை, ஆனால் என் மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கார். இது பேர் கிருபை. அவ சரியில்லை, இவன் சரியில்லை, நான் 100க்கு 100, நீங்கள் 100க்கு 1000 அப்படிலாம் இல்லை. இந்த உலகமே கெட்டு போச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களோ? எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். நான் பேசுறது ஆண்டுக்கு மகிமையாக சொல்கிறேன். எல்லாமே வசனம். மகன் இங்கே பேசுகிறது வசனம், எல்லாமே வசனம். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அவங்க அற்று போனதை கர்த்தர் மீண்டும் உங்களை தூக்கிட்டு வந்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் பைபிள் ஃபுல்லாக நீ பரிசுத்தமாகு. புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? நீ நீதிமான் ஆகு. மகன் வாயில் வந்துச்சு பார்த்தீங்களா, நீ குற்றமற்றவனா ஆகுன்னு சொல்லாமல் குற்றமற்றவனா நிறுத்துவார். நீ பரிசுத்தமாக்கப்படுவாய், நீ நீதிமானாக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நல்லா தெரியும், இந்த படுபாவி ஒன்றும் செய்ய மாட்டான், இந்த படுபாவி சகோதரி சரியே வராது, கொஞ்ச நேரத்தில் லூஸ் ஸ்டாக் விட்டுருவாங்க. வீட்டுக்கு போய் சேர்றக்குள்ள ஐயோ சாந்தி சிஸ்டர்கிட்ட தெரியாமல் சொன்னேனே, இதை போய் சொல்லி கொடுத்துருவேன். கடுகுக்கு பதில் வெந்தயத்தை போட, உப்புமா கசக்க, வீட்டுக்கார் திட்ட, சீனிக்கு பதில் உப்பை போட, உப்புக்கு பதில் சீனியை போட. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்லி உங்கள்கிட்ட விஷத்தை விதைச்சி அந்த விஷத்தை விதைச்சிருவாங்க. சபையை விட்டு போகிறக்குள்ளேயே சில பேர் அந்த விஷத்தெல்லாம் நீங்கள் வாங்கவே கூடாது. பேனு கட்டிட்டு வார்த்தையை மட்டும் நல்லா வச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்கன்றேன். நான் மேன் ஆஃப் ப்ராக்டிக்கல். சும்மா நாங்கள் அப்படியே சீயோன் பருவத்தில் ஏறி செய்திகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொண்டு போவார்னு சும்மா கதை விடலை. நீங்கள் ஒரு சாட்சிகள். ஆமேன். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அப்போ இளைப்பாறுதல் என்னன்னா, தூங்கிட்டே இருக்கிறதில்ல. இப்போ 6வது நாள் மனுஷனை உண்டாக்கி 7வது நாள் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ஓய்ந்துதாரா? அக்கா, நீங்கள் சகோதரிகள் சில பேர் வாடே சமைச்சிட்டேன் அப்படின்னு போய் உட்கார்றீங்களா? அந்த ஓய்வு இல்லை. வேலைக்கு அவங்களாம் போயிட்டு வந்து சாப்பிட்டு ஏமா விடுமா ஆளை, நான் தூங்குறேன் அப்படி அந்த ஓய்வு இல்லை. உனக்காக நான் எல்லாம் முடிச்சிட்டேன் இப்படி சொல்கிறேன். லாயர் வக்கீல் உங்கள் கேஸை ஜெயிச்சு முடித்த உடனே ஆஃபீஸ் உங்களை கூப்பிட்டு, அம்மா இந்த கையெழுத்து போட்டுட்டு உங்களுக்கு வர வேண்டிய 10 கோடி, எனக்கே தெரியாது அதில் கமிஷன் 2 கோடி. அப்படியா ஐயா, குறைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாரு பாருங்க, அது பேர் தான் ரெஸ்ட்டு. இயேசு உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு சிலுவையில் ரெஸ்ட்டு. அது என்ன, அவர் ஒன்றும் டயர்ட் ஆகிறவர் அல்ல, தூங்குறவரும் இல்லை. அப்போ எதுக்கு ரெஸ்ட் அவருக்கு? அந்த ரெஸ்ட் இல்லை. பைபிளில் சொல்கிறது எல்லாமே வெவ்வேறு வெளிப்பாடுகள், வெவ்வேறு. அவர் ரெஸ்ட்டுன்னு சொன்னது இந்த இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிரும். ஆண்டவர் மகிமைப்படுவார். ஒரு குழந்தைய சுகப்பிரசவத்தில், இந்த பாருங்கள், ஆப்ரேஷன் செஞ்சவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது மயக்கம் தெளிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். சுகப்பிரசவத்தில் அந்த குழந்தைய பெற்றோன்னே அந்த அம்மாவுடைய முகத்தில் ஒரு ரெஸ்ட் இருக்கும்.
இப்போ உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். உங்கள் குழந்தை பிறந்தெல்லாம் அப்படியே யோசித்து மலரும் நினைவுகளுக்கு போங்க. அந்த குழந்தை பிறந்தோடனே அவங்க அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு ரெஸ்ட். பிள்ளை பிறந்துட்டு சுமையை இறக்கி விட்டேன், ஆரோக்கியமாக 9 மாதங்களுக்கு பார்த்து பார்த்து காத்திருந்தது ஆண்டவர் தந்து விட்டார். அந்த இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் நீங்கள் அப்படி டயர்டாகிறது இல்லை. இளைப்பாறுதல் என்றால் நீங்கள் தூங்குறது இல்லை. இளைப்பாறுதல் என்றால் நீங்கள் அப்படியே வேதனைப்படுறது இல்லை. ஒரு அருமையான அமைதி, பதட்டம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படுகிறது. தத்தளிப்பு பாத்திரத்தை உங்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் பிடுங்கி போடுகிறார். ஒரு என்ன நடந்தாலும் ஒரு அமைதி, ஒரு சமாதானம். அப்பா எல்லாம் சொல்லுங்க, அப்பா அப்பா சொல்லுங்க, அப்பா எல்லா பிரச்சனைகளையும், எல்லா நெருக்கடிகளையும், எல்லா தேவைகளையும் உங்களிடத்தில் வைத்து விடுகிறோம். அப்பா பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வீங்க. இதுதான் இளைப்பாறுதல். என்ன சிஸ்டர் 2 பொண்ணு வச்சுருக்கீங்க, கவலையே இல்லையா? இப்போ 2 பையன் வச்சுருந்தா மட்டும் கவலை இல்லாமல் இருக்கணுமா? பையன் மட்டும் எப்படி வாழ்ந்துட்டு எந்தத்தையாவது கல்யாணம் முடிச்சுக்கலாம், பொண்ணை மட்டும் காப்பாற்றணுமா? அது கெட்ட புத்தி தானே. நாம் என்ற நிறைய பேர் உங்களை மாதிரி 2 பையனையாக பெற்றிருக்கேன், அதுலேயும் பொறாமப்படுறாங்க. நான் 6 அக்காவுக்கு பிறந்து அப்பா இல்லாமல் குடும்பத்தை பார்த்தனே, அக்காவை 6 அக்காவை. அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் ஆண்டவர் பாவம் இளைப்பாற்ற சொல்லி 2 பசங்களை தந்தார். நீங்கள் நல்ல அண்ணன் நம்பி கூடயா பிறந்தீங்களா? ஆனால் தான் 2 பொண்ணை தந்துட்டாரு. அப்படி சும்மா என்ன ஒன்றும் இல்லை. பொண்ணை தந்தா என்ன, பையனை தந்தா என்ன? எனக்கு நல்ல நம்பிக்கை என் நேசர், என் இயேசு. உன் மனசை மாற்றுங்க. உலகத்தார போல சிந்திக்காதீங்க. உங்களுக்கு ஏன் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க? நான் என்ன நம்பலை, இயேசு மேலே இருக்கிறனால. என் பொண்ணுக்கு அருமையான பையன் வருவான், என் பையனுக்கு அருமையான பொண்ணு, அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல படிப்பு வரும், அவளை காத்து கொள்ளுவார், அவனை காத்து கொள்ளுவார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வந்து விடுகிறது. இப்போ இளைப்பாறுதல்னா புரிஞ்சிட்டா? நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறபடினால் தெய்வீக பாதுகாப்பு எனக்கு உத்தரவாதமாக இருக்கிறது. அப்போது உங்கள் வீட்டில் கரண்ட் ஷாக் அடித்து விபத்து வராது, கேஸ் வெடித்து விபத்து வராது, வண்டியில் போகும்போது உங்களுக்கு விபத்து வராது, ஃபயர் ஆக்சிடெண்ட் தீ வந்து உங்களுக்கு விபத்து வராது. ஏன் தெரியுமா? நீங்கள் வாயில் சொல்லிட்டே இருப்பீங்க, நான் இளைப்பாறுதலாக இருக்கிறேன், ஏன்னா நான் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், அதனால் நான் நைட்டில் நிம்மதியாக தூங்குவேன். சபையில் தூங்க மாட்டேன், சர்ச்சில் வந்து தூங்க மாட்டேன், நான் நிம்மதியாக தூங்குவேன். இந்த வசனத்தை நீங்கள் எப்போ சொல்லணும் தெரியுமா? இன்னும் சொல்லித்தரமா மோசஸ்? இந்த வசனத்தை எப்போ சொல்லணும் தெரியுமா? அந்த நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி, அப்பா யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கீங்களோ, பயங்கரமாக அழுத்தப்படுறீங்களோ, குடும்பத்தை நினச்சி வேதனைப்படுறீங்களோ, நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சங்கீதம் 116:7 எடுத்து உங்கள் பேரை சொல்லி, ரஃபேலுங்கிற ஆத்துமாவே, ரஃபேலுடைய ஆத்துமாவே, நீ என்னத்தையும் போட்டு மனசை குழப்பாத, உனக்கு கர்த்தர் நிறைய நன்மை செஞ்சார், ஒழுங்காக நான் தூக்கம் என்கிற இளைப்பாறுதலுக்கு திரும்புகிறேன். விடிஞ்சாலே அவர் தான் விடிய வைக்கணும். இன்னைக்கு சூரியனை நிறுத்திட்டார்னா எப்படி விடியும்? சூரியனை ஓடுறதை நிறுத்திட்டார்னா எப்படி விடியும்? விடிய வைக்கிறவர் எனக்கு ஒரு விடியலை தருவார். மகனுக்கு நல்ல வெளிப்பாடுனால சும்மா கத்தல அவர் பாவம் நைட்லாம் தூங்காமல் வேலை செய்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள், விடிய செய்தவர் என் வாழ்க்கையில் விடியலை தருவார். நல்லா சொல்லலையாக்கா? உங்களுக்கு வேண்டாம், உங்கள் வாழ்க்கை விடிய வேண்டாமா? பாஸ்டர் எத்தனை நேரம் சொல்லிட்டேன், நடக்கவே இல்லை, அதான் இப்போ நான் சொல்லவே வேண்டாம், நடக்க போதில்லை. அப்போ ஏன் இன்றைக்கி வந்தீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆண்டவர் மேலே அன்பில் தானே வர்றீங்க. இங்கே வந்திருக்க யாராவது வேஸ்ட்டாக எப்படி வருவீங்க? உங்களுக்கு 1000 வருத்தம் கர்த்தர் மேலே இருக்குது, பிசாசு மேலே தான் வருத்தப்படணும். ஆனால் கர்த்தர் மேலே வருத்தம் இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இல்லாமலே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு நம்பிக்கையோட, ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குல்ல? ஒரு பெரிய விசுவாசம் இல்லாட்டாலும் கடுகளவு இருக்குல்ல? சந்தேகம் இருந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, எம்மா எல்லாம் நான் விடிய காலங்காத்தால சூரியனை நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், சந்திரனை எல்லாம் நான் தான் பார்க்கணும். எந்த மினிஸ்டர் பார்க்காரு? எந்த முதலமைச்சர் பார்க்காரு? எந்த பிரதம மந்திரி பார்க்காரு? எந்த சயின்டிஸ்ட் பார்க்காங்க? அவங்க சயின்டிஸ்ட் சூரியனை கண்ட்ரோல் பண்ணலை, சூரியனில் என்ன நடக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறவர் உங்களுடைய பரமபிதா. அந்த சந்தோஷத்தில், ஜீசஸ் எனக்கு இவ்வளோ நாள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, நாளைக்கு காலையிலையும் நல்லா தான் நடக்கும். இது குருட்டுத்தனமாக நான் நம்பலை, வசனத்தின்படி நம்புகிறேன். சங்கீதம் இப்படி சொல்லணும், சங்கீதம் 116:7 படி
6க்கு அடுத்தது 7 ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். நான் இப்படி தான் மனப்பாடம் பண்ணுறது. 6க்கு அடுத்தது 7, 116 7 அப்படி இப்படி 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 அழகாக டெக்னிக்கலாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரி, 116 7 நல்ல நைட்டில் தூக்கம் வரும். ஆமென். நைட்டில் நீங்கள் நல்லா தூங்குனாலே வியாதி நிறையா போயிடும். காலங்கத்தால் எந்திரிச்ச உடனே புருஷன்ட்ட மனைவிட்ட சண்டை போட மாட்டீங்க. அந்த கோவத்தெல்லாம் பேரம்பேத்தி புள்ளையிட்ட அடிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக தூங்கிக்கிறதுனால உங்கள் மைண்டு ஒழுங்காக வேலை செய்யும். தூக்கம் ஒழுங்காக இல்லைன்னா தான் மைண்டு ஒழுங்காக இல்லை, மைண்டு ஒழுங்காக இல்லைன்னா தான் வீட்டில் ஃபுல்லாக பிரச்சனை. இன்றைக்கி இந்த நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மருந்து இந்த தேவனுடைய சங்கீதம் 116 7. இது உங்களுக்கு மெக்னீசியம் குறைஞ்சாலும் பொட்டாசியம் குறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பவரை இந்த வசனம் தரும். அப்படி கவலை வரும் பொழுது, தேவை அழுத்தும் பொழுது, இல்லை என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நாளைக்கு மட்டும் காலையில் எந்திரிச்சோன்னே தீமை செய்ய மாட்டார். ஆமே. நேற்று நன்மை செஞ்சார். அதான் மகன்கிட்ட சொன்னேன், 2 நாளாக என்னை நல்லா கவனிக்கிறீங்க, இது வரைக்கும் அப்படி கவனிச்சதில்லை. மகன் பயங்கரமாக கவனிக்கிறாங்க. எனக்கு நாளை காலையில் எதிர்த்து மகன் கவனிக்காமல் விட்டுருவாரோன்னு பயமே இல்லை. ஐயோ, நான் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கீழே பெட்டில் படுத்திருக்காரு, எந்திரிச்சு என்னை கத்தி எடுத்து குத்திடுவாரோ, பயப்படல. ஏன்னா அவர் அன்பும் அவர் மூளை தெளிவாகவும் இருக்குது, அவர் மனதில் போராட்டம் இல்லை. ஏன் இயேசுக்கு மட்டும் மூளை குழம்பிட்டா? என்னை விடையும் மகன் ஜான் வெஸ்லி விடையும் என் மனைவியை விடையும் மூளை சரியாக தானே இருக்கு அவருக்கு. இவ்வளோ நாள் தெளிவாக நடத்தின என் அப்பா நாளைக்கு காலையிலையும் நல்லா தான் நடத்துவார். ஆமென். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறதும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதும், தங்குறதுக்கு வீடு கொடுக்குறதும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறதும் அப்பா கொடுப்பார். இது பேர் தாங்க இளைப்பாறுதல். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், 8வது வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும். இப்போ நீங்கள் எப்படி ஜீசஸ் பேசுகிறாரு பாருங்களேன். ஏன்னா ஆண்டவரே என்ன சத்தியம் பேச. அப்போ ஐயா பக்கத்தில் உட்காந்தோடனே பைபிள் வாசித்தா, ஆண்டவர் என்ன பேசுகிறீங்க, நிறைய வெளிப்பாடு இருக்குது, என்ன பேசுகிறீங்க? அப்போ எப்படி பேசுகிறாரு, உன் கண்ணை நான் கண்ணீருக்கு விளக்குவேன். ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அந்தரங்கத்தில் அழுதுட்டுருக்க, சபையில் அழாமல் சிரிச்சிட்ருக்க, உன் கஷ்டத்தை நான் பார்க்குறேன், உன் கண்ணை கண்ணீருக்கு நான் விளக்குவேன், உன் ஆத்துமாவை மரணத்துக்கு நான் விளக்குவேன். பயமாக இருக்குது, கடனில் மூழ்கிடணும்னு பயமாக இருக்குது. இல்லை, கர்த்தருடைய கரம் உங்களை கடனில் மூழ்காதபடி தூக்கி எடுக்கிறது. சொல்லுங்கள், தூக்கி எடுக்கிறது. அதான் என் ஆத்துமாவை மரணத்துக்கும். சரீர மரணத்தை சொல்லலைங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரீர மரணத்தை அந்த இடத்துல பேசலை, ஆத்துமா மரணத்தை பேசுகிறாரு. உங்கள் மனசில் அப்படியே துக்கம் என் குடும்பம் அப்படியே அழிந்து விடுவோம். இல்லை, உங்கள் ஆத்துமாவை கத்த மரணத்துக்கு ஜீவனுள்ள காரியங்களிலே நடத்த போகிறார். நீங்கள் ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொண்டதுனால அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடக்கும். சொல்லுங்கள், என் கண்ணை கண்ணீருக்கும். யாரெல்லாம் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்கள் அப்பாவை நினச்சி, உங்கள் அம்மாவை நினச்சி, உங்கள் அண்ணனை நினச்சி, உங்கள் பொண்ணை நினச்சி, உங்கள் பையனை நினச்சி, உங்கள் மகளை நினச்சி, உங்கள் மருமகனை நினச்சி, உங்கள் பையன் என்னப்பா இப்படியே கஷ்டத்திலே இருக்கிறேனே, நீ கற்று சொல்ல, உன் கண்ணை உன் கண்ணீருக்கு நான் விளக்குவேன். ஹல்லேலூயா. உங்கள் கண் இப்படி ஆண்டு உங்கள்கிட்ட காலையில் பேசுகிறது சந்தோஷமாக இருக்கா? உங்கள் கண்ணை கண்ணீருக்கு விளக்கும் தெய்வம். ஆமென். 3வது 8வது வசனத்தில், என் காலை இடறலுக்கும். இந்த விஷயத்தில் நான் இடறிட்டே இருக்கேனே, கதை சொல்ல, இல்லை உன் காலை நான் இடறலுக்கு தப்புவிப்பேன். யாரெல்லாம் இடறல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களோ, யாரெல்லாம் பாதை விலகி போகிறீங்களோ, யாரெல்லாம் சங்கடப்பட்டுட்டே இருக்கீங்களோ, இந்த வசனத்தை சொல்லுங்கள். என் காலை சொல்லுங்கள், என் காலை இடறலுக்கு தப்புவிக்கிறீர். இப்படி சொல்லும் பொழுது எந்த விஷயத்தில் நீங்கள் விழுந்து போகாமல் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ஆமென். அடுத்து பாருங்கள், 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
உங்களுக்கு அடுத்த நன்மைகள் வரணும் அப்படின்னா செய்த நன்மை நினைக்கணும், கர்த்தரையே துதிக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்ய வேண்டிய நன்மை பெற செய்த நன்மை நினைத்து அப்பாவை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இவ்வளவு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது, இது எவ்வளோ ரிச்சாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் மைண்டு சொல்லும் அது இல்லை, அது இல்லை, அது இருந்தால் அது இருந்தா அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கலாம். அது இருந்தா இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னா கேமரா ஒழுங்காக வேலை செய்யும். நீங்கள் இன்னும் அது வாங்கணும், அது வாங்கணும். நான் தான் ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு இந்த கார் காணாது, நான் பெரிய கார் வாங்க போகிறேன். அப்போ மகனே, அது ஒரு ஆவிக்குரிய மகன், இந்த வாரம் நடந்தது தான். நான் சொன்னேன், மகனே நீங்கள் வாங்குறது தப்பு இல்லை, இஎம்ஐ நீங்கள் பெருசாக்கிட்டே போனீங்கன்னா. இல்லை அப்பா, என் ஒய்ஃப் தான் இஎம்ஐ கட்டப்பார். இனிமேல் உங்கள் ஒய்ஃபு நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் போகலங்க, வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் 30,000 எப்படி கட்டுவிய? இப்போ 5 வருஷம் உங்கள் வீட்டம்மா வேலைக்கு போய் தான் ஆகணும். சரி, ப்ரைவேட் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, பாப்பா நான் உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கலப்பா, ஆனால் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறது என் ஆவிக்குரிய மகன் தானே. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அன்பு ஒன்றே தவிர வேறு ஒன்றிலும் கடன்பட மாட்டேன் என்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்திலே அப்பாவின் மடி சபை இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற கடன்கள், சொல்லுங்கள், எனக்கும் உங்களுக்கு இருக்கிற கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரத்து செய்கிறேன். என் கடன்களை இயேசு சிலுவையில் எல்லாம் அடைச்சிட்டாங்க. நான் என் குடும்பம் கடன்லேருந்து வெளியே வரப்போகுது. என் தீர்மானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வீடு என்ன வாங்கினாலும் சரி, அன்பு ஒன்றே தவிர வேறு ஒன்றிலும் நான் கடன்பட மாட்டேன். சொல்லுங்க, அன்பு ஒன்றே தவிர. ஆவியானவர் பைபிளை எப்படி எழுதிச்சதுங்க, வேற எதுலையும் கடன்படாமல் இருக்கலாம், ஆனால் அன்புல கடன்படு அப்படின்றாரு. அதாவது அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல மகனுக்கு அது புரியுதா? என்னன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து உங்களை விரோதிச்சிட்டே இருக்காங்க, ஆனால் சத்துருக்களை வெறுக்காத மட்டும் சொல்லலை, சிநேகிக்க சொல்கிறது. முதல்ல சத்துருவை வெறுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம், இதில் போகிற ஸ்நேகம் வேற. எப்படி செய்வீங்க? அங்கே கடன் கொடுக்கீங்க, அது உங்களுக்கு அன்பே கொடுக்கல, அம்பா எய்து உங்களுக்கு அது ஒரு வம்பா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வசனத்துக்கும் இந்த வெளிப்பாடு சாதாரணது இல்லை. நீங்கள் சும்மா அன்பு ஒன்றை வேற ஒன்று, நான் சின்ன வயசுலேயே படிச்சுட்டேன் பாஸ்டரையா, அது தேவதாஸ் ஐயா மாதிரி பழைய பாஸ்டர்ஸ்லாம் உங்களை வீடு கூட இஎம்ஐ எடுக்க விட மாட்டாங்க. நீங்கள் அப்படி கடன் வாங்கினா வீடு பஸ்ஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பாஸ்டர்ஸ். காரை கொண்டு நிறுத்தணுன்னே இது கடனா, ஜெபம் பண்ண மாட்டேன் போ, ஐயா கொய்யாலாம் இல்லை, அப்படி நிறைய பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும். இப்போ இருக்கிற பாஸ்டர்ஸ் இல்லை, முன்னாடி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அவ்வளோ. அப்போ அன்பு ஒன்றே தர வேறு ஒன்றில் கடன்படாதுன்னா எப்படின்னா, அந்த சகோதரி உங்களை துன்புறுத்திட்டே இருக்கு, உங்களுக்கு அன்பு கொடுக்கல, வம்பு கொடுக்குது, உங்களை கொடுமைப்படுத்துது. ஆனால் நீங்கள் கடனாக அன்பை கொடுக்கீங்க, அதுகிட்ட அன்பு வரவே இல்லை, நீங்கள் அன்பு கொடுக்கீங்க. இப்போ அந்த நபர் உங்கள்கிட்ட கடன் பட்டிருக்காங்க. எதில்? அன்புல. அதான் அன்பு ஒன்றே தவிர வேறு ஒன்றிலும் கடன். யாரெல்லாம் அவங்க சத்துருக்களை ஸ்நேகிச்சிங்களோ அவ்வளோ பேருக்கும் நீங்கள் அன்பை கடனாக கொடுத்துருக்கீங்க. திரும்ப கர்த்தர் பல மடங்கு தருவார். அந்த நபர்கிட்ட வருதோ இல்லையோ, லதாட்டேருந்து வரலன்னா சுதாட்டேருந்து வரும். சுதானா வேற ஒரு சுதாட்டேருந்து இல்லை, அதாவது இந்த உலகத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் நீங்கள் அன்பை காட்டும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு அன்பை கடனாக கொடுக்கீங்க, அவங்க உங்களுக்கு அன்பை கடனாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் அவங்க திரும்ப வாங்கணும், நீங்கள் கொடுத்த அன்பையும் திரும்ப வாங்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க, அன்பு ஒன்றே தவிர வேறு ஒன்றிலும் நான் கடன்பட மாட்டேன். ஆமென். இங்கே பாருங்களேன், கடன்லேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் சொல்லித்தரேன். முதல்ல சொன்னது இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கடன் என்கிற மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே கடலிலே தள்ளுண்டு போ. ஆமென். இது ஒரு ஜெபம், இது அறிக்கை செய்யணும். 2 சொல்லுங்க, இயேசுவே உங்க நாமத்தில் என் கடன்கள் எல்லாம் சிலுவையிலே ரத்து செய்யப்பட்டபடினால் நான் உங்களை துதிக்கிறேன், நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன்.
இப்படி நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானத்தை எடுத்துருங்க. உங்களை ஒரு வருஷம் கழித்து சாட்சி கேட்குறோம். நீங்கள் கர்த்தர் உங்களை அற்புதகரமாக 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 பெரிய பெரிய எதிர்பாராத இடத்துல இருந்து ஆச்சரியமான காரியங்களில் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை, என் புள்ள பேங்கை நம்பலை, என் புள்ள பரலோக வங்கியை நம்புது, என் புள்ள தான் வேலையை நம்பி பிழைக்கலை, என் புள்ள எண்ணியை நம்பி பிழைக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரியா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரியா. என் புள்ள எண்ணியை நம்பி பிழைக்குது, நான் அவங்களுக்கு நிறைய வழிகளை திறப்பேன். அடுத்து சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்காரோடைய வேலை ஒரே ஒரு சேனல் தான், ஒரே ஒரு வழி தான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கும் பொழுது எனக்கு அந்த வருமானம் ஆதாரம் அல்ல, அது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு சேனல் அல்லது ஒரு வளமை. கிறிஸ்து தான் எனக்கு ஆதாரமாக இருக்கிறனால இப்போ இந்த ஐயா வார்த்தையை கனம் பண்ணி இதை விதைக்கிறாரு. இந்த விதைக்கு பல விதங்கள் அறுவடையை தேவன் உங்களுக்கு தருவார். ஏன்னா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6, 7, 8 பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருவார். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அண்ணா சாப்பிடுவீங்களா? சாப்பாடு தருவார், அவ்வளவுதான். நான் சொல்லல, ஆவியார் எழுதி வச்சிருக்காருங்க. ஏன் மனப்பாடம் பண்ணி சொல்லுதா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6, 7, 8 புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அவர் தருவார். நீங்க புசிக்கிறவங்களா இருந்தா மட்டும் போதும். எப்படி சார் இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சே? இதை நான் எங்க வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சு. ஃபுட் க்ளோரிங்க, ஒரே ஸ்நாக்ஸ் அப்படி கிடக்கும். ஃபுட்டு நானும் எவ்வளவோ விதைப்போம், எடுத்து பை நிறைய கொடுக்க கொடுக்க தேவன் எடுத்து கொடுக்க கொடுக்க. நீங்கள் அந்த 100 மிச்சரை ஒழிச்சு வச்சரா சாப்பிடுதிய. நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் தான், சின்ன என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்டர் தான். ஆமாம் அண்ணா உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வரேன்னு அந்த பாஸ்டர்மா சொல்லிட்டு போனாங்க. அண்ணா சாரிண்ணே, 10 நிமிஷம் கழிச்சு சாரிண்ணே. எதுக்கு தகச்சு சாரி கேட்கீங்க? எங்கள் வீட்டில் 2 கால் எலி நைட்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த 2 கால் எலி யார்? உங்கள் ஃப்ரெண்டு பாஸ்டர் தானே. பாஸ்டர்னா பாஸ்டர் தாக்கலை, இது அவர் பாஸ்டர், அவ்வளோதான். நிறைய பேர் நைட்டில் தூங்காமல் வீட்டம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் மொபைலை நோண்டி நோண்டி ஸ்வீட்டை எடுத்து பசிச்சிரும். ஒரு நைஸாக டப்பாவை திறந்து 1/2 கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்டு முடிச்சிடுறது. அதுக்கு பிறகு எனக்கு தோசைலாம் ஒன்று தான் சாப்பிடுவேன். நீர் ஸ்வீட்டு இவ்வளோ சாப்பிட்டா தோசை ஒன்று தானே சாப்பிடுவீரு? ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை நீங்கள் சிரிங்க, சிரிக்கிறதுனால உங்கள் வேதனை மாறதான் போதே தவிர கூட போகிறதில்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். என்ன சொல்லுங்க? புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அப்பா தருவார். சொல்லுங்க, அப்பா தருவார். கர்த்தர் ஆசீர்வதி. சொல்லுங்க, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அப்பா தருவார். விதைக்கணும்னு நான் விரும்பினா இப்படி விதைய தருவார். நான் சர்ச்சுக்கு 10 ரூபா 20 ரூபா கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பேன்னு சொன்னா 10 ரூபா 20 ரூபா ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் நல்லா விதைக்கணும்னு நீங்கள் விரும்பினால் போதும். எல்லாம் சொல்லுங்க, நான் விதைப்பதற்கு விதையை தேட வேண்டாம். கர்த்தர் பேசுகிறாருங்க, பெரிய வெளிப்பாடுங்க. ஃபஸ்ட்டு நான் விதைக்கணும்னு விரும்பணும். முதல்ல உங்கள் உடம்புக்கு சாப்பாடை தேடாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உடம்புக்கு சாப்பாடை தேடாதீங்க, உங்கள் உடம்புக்கு நான் சாப்பிடணும்னு விரும்புங்க. புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை. தம்பி, காக்கா கேஸ் ஸ்டவ்லையாமா சமைச்சு சாப்பிடுது? கேஸ் விலை 3200, சாரி எவ்வளோண்ணே? நீங்கள் அந்த ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்க, 3800 எவ்வளோ வந்துட்டலாம் அந்த கமர்ஷியல் கேஸு. கமர்ஷியல் கேஸு காக்காவும் குருவியும் சேர்ந்து இந்த பிரதமர் கேஸை விலை ஏற்றிட்டாருன்னு கவலைப்பட்டாருக்கு. அது ஜாலியாக 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே காக்கா பாட ஆரம்பிச்சிருது. என் சிருஷ்டிகரே நான் உண்மை நினைக்கிறேன். நம்மளால் குரட்டை விட்டு நல்லா நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பாஸ்டர் தேவதாஸ் ஐயா. 3 மணிக்கு பறவை பாட ஆரம்பிச்சிருது. அது 3 மணிக்கு அலாரம் செல்ஃபோன்லேயே வச்சுது. அது யார் எழுப்புறா? அது யார் சாப்பாடு கொடுக்கா? அதுக்கு யார் உடுத்துறா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இந்த லில்லி புஷ்பத்தை வச்சியாப்பா கவலைப்பட்டுருக்காரு. லில்லின்னு பேர் வச்சிருக்காரு, ஒன்றை நினச்சி தான்ப்பா ஆண்டவர் கவலைப்படுறாரு. அப்படி சொல்லுவோமே, லீலி புஷ்பத்தை நினச்சியா இப்போ கவலைப்பட்டு ஜீசஸ் சொன்னார். ஆமாம், பிதாவுக்கு இந்த பறவையை பற்றியும் மாடை பற்றியும் கவலை, உங்களை பற்றி தான் அக்கறை. அவருக்கு கவலை இல்லை, உங்களை பற்றி தான் அக்கறை.
நீங்கள் 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 இதை விரும்புங்க. உங்களுக்கு நான் இயற்கை அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் சாட்சி சொல்வீங்க. ஏக்கா மீன் குழம்பே தராத அக்கா உங்களுக்கு ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்து ஆண்டவா சன்னலெல்லாம் அடைச்சிட்டு சமைக்கிற இந்த அக்கா, கருவாடு வாசனை வெளியே போயிருமேன்னு மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்ற இந்த சகோதரி இன்னைக்கு எப்படா பச்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனம் புறப்படும். எல்லாமே வசனங்க. பச்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனம் புறப்படுமாம். அதாவது யார் உங்ககிட்ட வாங்கி பிடுங்கி சாப்பிட்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு சாப்பாடு வரும். நீங்கள் என்ன ஒரு அக்காவுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் தான் வேணும் போல, சபையில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க மோனே, உங்களுக்கு வேண்டாமா ஆசீர்வாதம்? உங்களுக்கு இது வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுட் க்ளோரி. ஃபுட் க்ளோரி அப்படின்னா அதி மிஞ்சி இருக்கும். இங்கே பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஏன்னா அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். 5000 ஆண்கள் இருக்காங்க, ஏறக்குறைய 30,000 பேர் சொல்கிறாங்க. 30,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் 30,000 பேர் சாப்பிட்டு முடித்த உடனே மீதி எடுக்கிறாங்க. புரிந்து கொண்டவன் பாக்கியவான், அறிந்து கொண்டவன் உயர்ந்திடுவான். நான் சும்மா படலை நித்யானே, சத்தியமாக சொல்கிறேன். நித்யா சத்தியா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு வரும் பைத்தியம். எங்க 30,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இல்லை, பணமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, மாஸ்டரும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் சாப்பாடு எல்லாருக்கும் ஜீசஸ் கொடுத்து 12 கூடை நிறைய மீதம் எடுக்கிற தகப்பன் உங்கள் தகப்பன். அப்பா சில பேருக்கு இப்போ லைட் எரியுது. நீங்க எவ்வளவு அபரிதமா இருக்க போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு அபரிதமா உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஜீவன் உண்டா இருக்கவும். நீ உண்டாக்குன்னு சொல்லல, எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே கிறிஸ்து என்கிற ஜீவன் உண்டா இருக்கவும். சொல்லுங்க, கிறிஸ்து என்கிற ஜீவன் உண்டா இருக்கவும். சொல்லுங்க, உண்டா இருக்கவும். ஒரு குழந்தை உண்டா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அதே போல இன்னைக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்து என்கிற ஜீவன் உண்டா இருக்கவும். அந்த அந்த சொல்லுங்க, அந்த உண்டான ஜீவன். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த உண்டான ஜீவன். சொல்லுங்க, அந்த உண்டான ஜீவன் பரிபூர்ணப்பட வந்துட்டாரு. வருவாரா? அப்போ சொல்றாரு பரிபூர்ணப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆனா சொல்லும் பொழுது அவர் சிலுவையில மரிக்கல. இப்போ நம்ம வாசிக்கும் பொழுது அவர் ஜீவன் உண்டாக்கி விட்டார், ஜீவனை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். அதனால் நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை துதிக்க வந்திருக்கிறேன், இப்படி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஊர் ஊரா போய் சொல்லுவேன், என் இயேசு எனக்காய் ஜீவனை உண்டாக்கி விட்டார். யோவான் 10:10 நிறைவேறிவிட்டது. அதை மாற்றி வாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. கர்த்தர் உங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறப்பாராக. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் சொல்லும் பொழுது அந்த வசனம் நிறைவேறல. இப்போ 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே எனக்காய் ஜீவனை இயேசு கொடுத்தபடினாலே அவருடைய ஜீவன் எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது. Glory in the name of the Lord Jesus. இந்த அனாயிண்டிங்ல பேசும் பொழுது வியாதி கட்டிகள் மறைவதாக, தரித்திரம் நீங்குவதாக. இந்த சபையில் இப்போ பாருங்க, நான் அதான் மகன்கிட்ட காணிக்கை எடுத்துட்டு என் கையில் கொடுங்கன்னு. ஆனாலும் நீ கவலைப்படாதீங்க. பேசும் பொழுது நான் யார்ட்டையும் காணிக்கை கேட்கல. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி என்ன வந்துக்கிட்டே இருக்கு? இது பேர் தான் மணி க்ளோரி, ஃபைனான்சியல் க்ளோரி, FG. ஆமே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். FG. உங்கள் வீட்டில் பொருளாதார மகிமையை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறேன். அப்பாவின் மடி சபையில் வாங்க மானே, இதுதான் இவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ அப்படி விதைக்கிறேன். இந்த சபையில் நீங்கள் எடுத்துருக்கிற இந்த புதிய சபையில் எவ்வளோ செலவுகள் இருக்கு, ஆனால் மீதம் எடுக்க வைப்பார், சரியாக சேமிக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இந்த கை ஃபுட் க்ளோரி, இந்த கையில் ஃபைனான்சியல் க்ளோரி, இந்த கையில் ஹீலிங் க்ளோரி, இந்த கையில் டெலிவரன்ஸ் க்ளோரி. In the name of the Lord Jesus.
கர்த்தர் ஆசி. இங்கே பாருங்களேன், நான் நீங்கள் கொடுத்ததெல்லாம் அங்கே கொடுத்துட்டேன். ஆனால் கர்த்தர் என்னைய காலியாக விடுறதே இல்லை. கர்த்தர் ஆசிப்பா தம்பி, கர்த்தர் ஆசி. உங்களை காலியாக விடவே, உங்கள் பர்ஸு காலி ஆகாது. சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குற இடமா நான் இருக்கிற இடம் மாறுது. சங்கீதம் 112:1-2. நான் சும்மா நானா எதையுமே உங்கள்கிட்ட கதை அடிக்கலை, இருப்பிடத்தோடு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? ஐயா, அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டும் நிரம்பும், உங்கள் வீட்லேயும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கி இருக்கும். நீங்கள் இதை நம்புனீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யும். புரியுதா மோனே? அது வேலை செய்யும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது வேலை செய்யும். வசனம் தான் வேலையை செய்யும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய அக்கௌண்ட், என் வங்கி கணக்கு இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வழிவதாக. உங்கள்கிட்ட நாங்கள் பிடுங்கலை, உங்கள்கிட்ட பணத்தை பற்றி நான் பேசலை. ஆனால் அந்த பணம் என்னை நோக்கி மணி அட்ராக்ட் ஆகுது என்கிட்ட. அதே பிளஸ்ஸிங் உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஏன்னா ஆண்டவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தப்பான வழியில் அந்த பணத்தை என் புள்ள செலவழிக்க மாட்டா, என் பையன் செலவழிக்க மாட்டான். அந்த எனக்கு புல்லரிக்குது. ஆண்டோடைய மகிமையை நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் நம்புகிறேன்றார். நான் உனக்கு நிறைய பணம் தரும் பொழுது நீ எனக்கு நம்பிக்கையின் பாத்திரமாக இரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் செல்லம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நம்ம சபையில் உணவின் மகிமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள் சபையில் பொருளாதார மகிமை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். எனக்கு சோகமாக இல்லைல்ல? உங்கள் குடும்பத்தில் ஒரு பொருளாதார மகிமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பொருளாதார மகிமை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் சகோதரனை சார்ந்து இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி உங்கள் அப்பாவை சார்ந்து இருக்கலாம். ஆனால் முற்றிலும் நான் பொருளாதாரத்திற்கு இயேசுவை சார்ந்து கொள்வேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நீ கர்த்தர் உங்கள்கிட்ட தீர்மானம் எடுக்க சொல்லுகிறார். தீர்மானம் என்கிற வார்த்தையை நான் தீர்மானத்தோடு பேசுகிறேன். நான் வசனத்துலேருந்து பேசுகிறேன் அக்கா. சொந்த வார்த்தையை, சோக வார்த்தையை பேசலை அண்ணா. உங்களுடைய என்ன சம்பளத்தை மட்டும் நம்பாதீங்க. நிர்மல் குமார் நினைக்கிறேன், இபி மினிஸ்டர். வெங்கடேஷா யார்? நிர்மல் குமார்னு நினைக்கிறேன், நான் பார்த்ததில்ல. உங்கள் மினிஸ்டர் யார்? நீங்கள் நம்புறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த. ஆண்டவரே, சம்பளத்துக்காக ஸ்தோத்திரம். என் சம்பளம் பெருகும். ஆனால் இன்னைக்கு இந்த சர்ச்சில் சம்பளத்தை தாண்டி, உங்கள் உழைப்பை தாண்டி, உங்கள் வருமானங்களை தாண்டி, பாஸ்டரியாவுக்கு காணிக்கைகளை தாண்டி அபரீதமா மை கப் இஸ் ஓவர்ஃப்ளோயிங், மை கப் இஸ் ரன்னிங் ஓவர் அப்படின்னு 2 அழகான ஆங்கில வார்த்தைகள் இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி 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 வழிய போகிறது. ஹல்லேலூயா. அண்ணே, இதை சொல்லுங்கண்ணே. உங்கள் குடும்பத்தில் உங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவார் கர்த்தர். நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பணம் வச்சுருந்தா தானே மதிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு பெரிய மீட்டிங்கில் உட்காந்துருந்தோம் தூத்துக்குடியில். அப்போ சொன்னேன், என் ஃப்ரெண்டு காரு முன்னாடி போகுது. அவர் பணக்காரம்லா, பணம் இருந்தால் பாதாள வரைக்கும் போய் இன்னும் பாரு. அவரும் ஒரு பாஸ்டர், என் ஃப்ரெண்டு பாஸ்டருக்கு ஃப்ரெண்டு நிறைய பாஸ்டர். இவர் ஏன் தரித்திரத்தில் பழைய பைக் வச்சுருக்காரு? இந்த வாய் தான் காரணம், நாரி போன வாய். எங்க பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்கிறது பைபிளில் ஏசப்பா சொன்ன வார்த்தையா? பணம் பரலோகத்திலேருந்து பாயாதா? உங்களுக்கு நான் சொன்னேன், பாஸ்டர் வாயை மாற்றுங்க, இந்த நாரி போன அசிங்கமான இந்த வாயை மாற்றுங்க. என்ன சொல்லுவீங்க பாஸ்டர்? அதனால தான் உங்களுக்கு பணம் வரமாட்டுக்கு. என்னென்னா, BMW காரை வச்சிருந்தனால அவர் காரை ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டாங்க. அவர் ஊழியக்காரனை போய் விட்டுட்டாங்க. நம்மலாம் சாதாரண ஆள், பழைய பைக்கில் வந்திருக்கோம், இனி அங்கேயே நிறுத்திட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பணம் வந்தால் தான் மதிக்கிறாங்க என்னைய. அப்படி அந்த மரியாதை எனக்கு வேண்டாம். ஏன் அப்படி பேசுகிறீங்க? மாற்றி பேசுங்க. நவீன் அம்மா தானே, நவீன் அம்மா மாற்றி பேசுங்க. பணம் வரும், இனி எல்லாரும் மதிக்கட்டுமே, அப்படி பேசுங்களேன் பார்க்கலாம். என்னைய பணம் இருக்கிற காலத்தில் எல்லாரும் வந்தாங்க, நவீன் அப்பா இருக்கிறதுல எல்லாரும் மதிச்சாங்க. இது புலம்பல் 7வது அதிகாரம். புலம்பல் 7வது அதிகாரம் தெரியுமா?
தெரியுமா? வாசிருக்கீங்களா? இல்லை, புலம்பல் மொத்தமே 5 அதிகாரம் தான் இருக்கு. அந்த 6, 7 நம்ம தான். புலம்பாதீங்க. நான் அப்படி மாற்றி பேசினேன் மகன் ஜான், சும்மாலாம் எனக்கு வரல, மாற்றி பேச ஆரம்பித்தேன். பணத்தை வச்சு ஒன்று என்னை மதிக்க வேண்டாம். ஏன் மாற்றி சொல்லுங்களேன். பணத்தை வச்சு என்னை மதிக்கிற மாதிரி நான் இருப்பேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் கும்முன்னுலாம் உட்காந்து பொங்கல் வடை சாப்பிட்ட மாதிரிலாம் இருக்கியே. உங்களுக்குலாம் ஆந்திரா பிரியாணி கொடுக்கணும், அப்படி உரப்பா. அண்ணா நான் சொல்றது கேளுங்க. நீங்க சம்பளத்தை நம்பி வாழ்ந்தீங்கன்னா கிம்பளத்தை நம்ப வேண்டியிருக்கும். எனக்கு கிம்பளம் இல்லை, சம்பளத்தை தாண்டி எங்க அப்பா 1000 வழிகளை திறப்பார். எந்த வழியை திறப்பாருன்னு நான் தூங்காம யோசிக்க வேண்டாம் தம்பி. அங்க பார்க்காத, என்னையே பார்த்து சொல்லும். தூங்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு 1000 வழிகளை திறப்பார் சொல்லுமா. இதை நான் பெற ஆரம்பித்தேன். நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நீ சொல்லாதீங்க ஊழியக்காரங்களுக்கு தான் கிடைக்கணும். சாலமோன் ராஜா ஊழியக்காரனா? சாலமோன் ராஜா முழு நேர ஊழியக்காரனா அல்லது அப்பா மாதிரி சங்கீதக்காரனா? வேற மாதிரி இல்லை ஆளு. அவரு பைபிள் வாசிருப்பீங்களே, அவருக்கு எத்தனை மனைவி நல்லா தெரியுமே நமக்கு. அவரை ஜெயிக்க முடியல, அவர் எல்லாத்துலையும் ஜெயிக்க முடியல. அப்பேற்பட்ட பயங்கர ஆளு. அவர் என்ன ஊழியக்காரனா? அவங்க அப்பா மாதிரி சங்கீதக்காரனான்னு கேட்டால் நீங்கள் என்னைய பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்கியே, பொங்கல் வடைச்சாட்ட மாதிரி தான். எங்க சங்கீதக்காரனும் இல்லை. அவன் சொல்றதெல்லாம் நீதிமொழிகள், ஞானங்கள். ஆனா 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் சேபாவின் ராஜகுமாரத்தி. சேபா அப்படின்னா அவ பேர் இல்லை, சேபானா ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான தேசம், ஊர். அந்த இப்போ திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி, சேலம் மாம்பழம், திருநெல்வேலி அல்வா, அந்த மாதிரி சேபா ஒரு முக்கியமான ஊர். புரிஞ்சிருக்குமே இப்போ? அப்பாடி கொடுத்த அந்த பொமக்ரானைட் ஜூஸுக்கு பேசிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு அர்த்தம். அதாவது இப்படி ஒரு நகைச்சுவையா, மகிழ்ச்சியா, யதார்த்தமா, உண்மையா சத்தியத்தை பேசி என்ஜாய் பண்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சம்பளங்களை தாண்டி, வருமானங்களை தாண்டி சேபா என்கிற ராஜகுமாரத்திகளை மகன் ஜான் பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியக்காரங்க முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிகள் முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. நித்தியனே அங்க தங்கச்சி எல்லாம் பெற்று, ஐயா எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. சேபாவின் அம்மா ஜூஸ் கூட குடிக்க முடியல, அவ்வளோ வருமானம் வருது எனக்கு. இதுதான் உங்களுக்கு பிளெஸிங், இதுதான் பிளெஸிங். எல்லாம் சொல்லுங்க, சேபாவின் ராஜகுமாரத்தி எனக்கு தேவ ஞானத்தை என்னிடத்திலிருந்து கேட்கும்படி நிறைய வெகுமானங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுட்டாங்க. நீங்க சொல்லும் போது புறப்படுறாங்க. நான் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா பைபிளை போட்டிருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை நீங்க மதிக்கணுமா, அவங்களுக்கு கீழ்ப்படியுமா. அப்போ நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. மனோ சிஸ்டர், நாகராஜ் பிரதர், என் பேர் வந்து நான் வந்துட்டு நாகா, உங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. இல்லை, நான் உங்களை ஜோக் பண்ணலை. ஐ எம் நாட் கிட்டிங் யூ. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வருமானம், இவ்வளோ வருமானம் வருது, எல்லாம் செலவழிஞ்சிருது, இதானே வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு சேபாவின் ராஜகுமாரத்தி உன்னிடத்தில் இருக்கிற கர்த்தரை குறித்து உண்டான ஞானங்களை கேட்க பெரிய பரிகாரம் இல்லை. அது பேர் என்னமானே, அந்த ட்ரெயின், அந்த யாக்கோபு வந்து 2 பரிவாரம், பரிவாரத்தோட சேபாவின் ராஜகுமார்த்தி. அந்த பரிவாரம்னா என்னன்னா ட்ரெயின், கோச்சஸ். அதாவது அடுத்தடுத்து ஒட்டகமா நிறுத்தி, அதுக்கு அப்போ காரு ட்ரெயின் ஃப்ளைட்டு கிடையாதுல, ஒட்டகத்தை நிறுத்தி அதுக்கு மேலே தங்கம் மட்டும் 4000 கிலோ. ஏக்கா நம்ம வீட்டில் எத்தனை கிலோ இருக்கும்? நீங்களும் நாங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போது இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 10 பவுன் அந்த ஊழியத்துக்கு விதைங்க. ஏன் பாஸ்டர் சும்மா இருக்கு, நான் ஓடியே போயிடுவேன். இல்லை, நீங்கள் தாராளமாக, நான் அப்படிதாங்க விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். தங்கம், பணம், பொருள், இடம். எல்லாரும் கப் சீப். 1 பவுன் 1.25 லட்சம், 4000 கிலோ தங்கம். அக்கா, சாலமோனுக்கு தேவன் ஒரே ஒரு ராஜகுமார்த்தி மூலம் புறப்பட வைத்தார். அவன் ப்ராஜெக்ட் போடலை மோனே, கர்த்தர் ஆசைப்பார் மோனே, அது கர்த்தர் ஆசைப்பார். தங்கம் தானே மோனே, நல்லா இருப்பீங்க. தங்கம் சொல்லும்போது தங்கம் வருது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சேபாவின் ராஜகுமாரத்தி
உங்களுக்கு கர்த்தரை குறித்து உண்டான ஞானத்தை உங்கள் வாயிலிருந்து கேட்க, அவா கைவீசம்மா கைவீசுன்னு வராம 4000 கிலோ தங்கம் கர்த்தர் ஆசைப்பார். 4000 கிலோ தங்கத்தோட, ஐயா எனக்கு அப்படியே மகிமையை நான் அனுபவிக்கிறேன். அண்ணே, சாலமோன் உங்களை விட ரொம்ப மோசம், என்னை விட ரொம்ப மோசம். ஆனால் அவனுக்கு கர்த்தரை குறித்து உண்டான ஞானத்தை, பல விதமான ஞானங்களை அவன் வாயில் கேட்கறக்கு ஹானர் பண்ணுறா. எனக்கு அப்படியே புல்லரிக்குது. ஒன்று கூஸ் பம்ப்ஸ், இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ட்ரூத். அந்த 1 ராஜாக்களை 10வது அதிகாரத்தில் அதில் எழுதியிருக்கு, அதில் அவளை மாதிரி அதுக்கு பிறகு யாருமே அந்த தூப வர்க்கத்தை, அந்த வெள்ளை போலன்னு சொன்னால் வாசனையான உண்டாக்குற ஒரு பெர்ஃப்யூம், அது முந்தி கர்த்தருடைய ஆலயத்தில் பயன்படுத்துவாங்க, வீட்டில் அதுதான் தூபத்துக்கு போடுவாங்க. அந்த வீடு ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக அருமையான மனம் வரும். நீங்கள் ஞாபகம் இருக்கா? தூபம் உங்கள் வீட்டில் இந்த தூபம் போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா? முன்னாடி செஞ்சோம், ஞாபகம் இருக்குதா? அது சாலமோனுக்கு அதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் அந்த மாதிரி வரலையாம். அவ்வளவு இந்த சேபாவின் ராஜகுமார்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுங்க. நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுங்க. ஆமென். பாருங்க, தங்கங்கள்லாம் விதைச்சோம், உங்க முன்னாடி ஒரு தங்கம் வந்துடுச்சு. ஆனா இதையே கவனிச்சுக்கிட்டு, இதையே பார்த்துக்கிட்டு, இதையே காப்பாத்திக்கிட்டு நான் அலையிறது இல்லை. எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஃபாரின்ல இருந்தோ இந்தியாவில இருந்தோ வருவாங்க, 1000 ஏக்கர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கையில அற்புதம், God bless you, அற்புதத்துக்கு மேல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 ஏக்கர் ஒன்று போல விலைக்கு இருக்குது. யாராவது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்க. எனக்கும் மகனுக்கும் கம்சனே நிறையா வரும். எனக்கு அதை அனுப்புகிறாங்க. என்னை அவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிட்டாங்க. எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக PDF ஃபைல் அனுப்பி, பாஸ்டரையா நீங்கள் வாங்குறதுக்கு ரெடி, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் 1 கோடி 1.5 கோடி தான் வாங்குவீங்களாம், கொடுப்பீங்களாம். ஏசப்பா, சின்சியராக எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. தென்காசியில் செய்தி கொடுத்து முடித்தேன். இப்படி அண்ணன் மாதிரி பக்கத்தில் இவரே மாதிரி ஒரு கண்ணாடி போடாமல் ஒரு அண்ணன் வந்தார். பாஸ்டரையா அவங்ககிட்ட ஒன்று பேசுங்க ஐயா. அந்த மலையில் ஒரு 4.5 ஏக்கர் வெள்ளைக்காரன் வாங்கி போட்டதை ஒருத்தர் இங்கே வச்சுருக்காரு, விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வாங்குறீங்களா? எவ்வளோ? 3.5 கோடி தான் ஐயா. கொஞ்சம் கூட சிரிக்க முடிச்சிருவோம்ல, 3.5 கோடி தான். நானும் உங்களை பற்றி எல்லாரும் பெருசாக நினச்சிருக்காங்க. நீங்கள் உங்களை குறைவாக நினைக்காதீங்க. அவங்க பெருசா நினைச்சது தப்பு இல்லை, எனக்கு புல்லரிக்குது. ஏன்னா என் அப்பாவை நினைச்சிட்டு என்ன நினைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியல விட இது உலகத்துல இருக்கிற புரோக்கருக்கு தெரிஞ்சிட்டு இவனுடைய அப்பா பரமபிதா. ஹல்லேலூயா. நீங்க தானே சொன்னீங்க பெரியவரே நல்லவர். அவ கவனிச்சே இருக்கான். ஓ, புரோக்கர் உங்களுக்கு சொல்லுதான். நீங்க என்ன சொல்லுதீங்க? இந்த வெட்டையை வித்துட்டு ஓடிலான் இருக்கேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க ரஃபேலை நம்பல, இந்த ரஃபேலை ரட்சித்த, ரஃபேலை மீட்டெடுத்த நீங்க தானே பாடுறீங்க, என்னை ஐஸ்வர்ய சம்பனரே, சிருஷ்டி கர்த்தரே. பழைய பாட்டு, சர்வ சிருஷ்டிக்கும் பேஸ் குரலா மாத்தி எஜமான பாக்கான் புரோக்கர். ஏய், நான் எப்போண்டா பையர் கிடைப்பான்னு அலைதேன். செல்லரா இருக்காங்க என்கிட்ட. பையர் மோசஸ் கிடைச்சாச்சு. ஏன்? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே. அடுத்தது நம்ம வேற கத்தி பிரசங்கம் பண்றோமா, பக்கத்துல எல்லாம் கேட்காங்க, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது. நான் லலிதா ஜுவல்லர்ஸ் கூடன்னு நினைச்சேன். உங்களுக்கு புரியுதா? நம்ம தானே கத்துறோம், பூமியும். அப்ப 1000 ஏக்கர் வாங்குறதுக்கு உங்களுக்கு தானே அனுப்புவான். நீங்க தானே சொல்லுதீங்க பூமியும் நிறைவும். எல்லாம் சொல்லுங்க, அந்த புரோக்கருக்காக நன்றி. என்னை விட அவருக்கு வெளிப்பாடு நல்லா இருக்கு. அவர் என்னை நம்பி இல்லை, எங்க அப்பாவுடைய சொத்தை நம்பி என்னைய வாங்கணும்னு சொல்றாரு. நாட்கள் வருகிறது. அப்படி அழகா பெற்றுக்கொள்றீங்க. அப்படிதான் பெற்றுக்கொள்ளுங்க. வாங்க உங்களுக்கு அண்ணா, 1 வருஷத்துக்குள்ள
டாக்குமெண்ட்டுக்கு சைன் போடுதிய இந்தாங்க. இந்த சபையும் ஐயாவையும் மகனை எல்லாம் மறந்துடாய. நல்ல காணியை கொண்டு வந்து விதைங்க. 1 வருஷத்துக்குள்ள சைன் போடுதிய, டாக்குமெண்ட் சைன் ஆகுது, பத்திரம் முடிக்கிய. ஹல்லேலூயா. அவங்க அதை பார்த்தேன், விசுவாசத்தோட வாங்குறாரு. அவர் லைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு மகன் ஸ்டைலில். பாஸ்டர் அழகா லைட் அடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிண்டல் பண்ணலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது யாட்டுறது நல்ல விஷயமா கற்றுக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு லைட் அடிச்சுட்டு வாழ்க்கையே லைட்டு தான். இனிமே வெயிட்டு தான், இனிமே வெயிட்டு தான். யா பாருங்க, இயேசு வந்து பணப்பைய சுமக்கல. காட் பிளஸ் யூ மோனே. பணப்பைய சுமக்கிறதுக்கு கூட ஒரு ஆளை வச்சிருந்தாருயா. எப்படி நம்ம மெசேஜ் ரஃபேல் கத்தரை மையப்படுத்து, நல்லா மெசேஜ் கொடுக்க. குட் குட். நீங்கள் சொல்லுங்க, நானே சொல்லிக்கிறேன். மானே உங்களுக்கு புரியுதா? கத்தரை மையப்படுத்தி தான் பேசுகிறேன். நீ கவனமாக இருப்பியான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கடைசி என்ன சொன்ன மோனே? பணப்பைய சுமக்கிறதுக்கு கூட யூதாஸ் காரியத்து என்கிற பணம் மைண்டு உள்ளவனை வச்சிருந்தாரு. மற்றவங்களுக்கு இவ்வளோ மைண்டு கிடையாது. கரெக்டாக இவன் காணிக்கையில் ஒழுங்காக இருப்பான். அப்பப்போ திருநாளும் எனக்கு வேண்டியதை சேர்த்துருவான். பாஸ்டர்ஸ்க்கு சொல்லுத, நல்லவனை வைக்காதீங்க, உங்களுக்கு உங்களை காலி பண்ணி விட்டுருவான். இந்த பணத்திலேயே கவனமாக இருக்கிற ஆளை வைங்க. கொஞ்சம் கம்சன் அடித்தாலும் நீங்கள் மத்துக்கு சோத்துறோம். இந்த தம்பி ஆவிக்குள்ளாயிட்டான் பார்த்தீங்களா, நான் வெள்ளிக்கிழமை. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் வைக்காதீங்க. கொஞ்சம் இந்த பணத்தில் கவனமாக, இந்த தம்பி கவனமாக இருக்கானா இல்லையே, நான் யாரையாவது நல்ல இந்த மணி மைண்டாக இருக்காங்களா அவன்கிட்ட கொண்டு ஃபைனான்ஸை ஒப்படைங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் பாஸ்டர் இந்த மீட்டிங் வருதுல அதுக்கு என்ன செய்யலாம், அதுலேயே கவனமாக இருப்பான். உங்களுக்கு சேர்த்து சேர்த்து தருவான். பாஸ்டர் நான் அந்த வீட்டுக்கு போட்டுமா, அங்கே பாஸ்டர் அனுப்புனாங்கன்னு சொல்லட்டுமா, எதையாவது அவன் உழைப்பான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கிடைக்கும், எடுத்துகிட்டு போகிறான்றேன். இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன். இந்த சேலத்தில் இருக்கிற எல்லா முதலாளிமாருக்கும் தெரியும், மேனேஜர் கொஞ்சம் கமிஷன் அடிச்சிட்டு இருக்கான்னு. முட்டாள் கிடையாது அவர், எனக்கும் நல்லா தெரியும். நானும் பெரிய ஷோரூம் வச்சுருக்கேன், நல்லா தெரியும். சரி அடிச்சுட்டு போட்டுமே, எனக்கு வர வேண்டியது வருது. கொஞ்சம் கொசுருன்னு சொல்லித்தானே மல்லியலை வாங்கிட்டு வரியே கடையில் 5 ரூபா கொடுக்காம. அந்த அக்கா மட்டுமா, எல்லாரும் தான் கொசுறு போடுங்க. கொசுறு மல்லியில் கூட 2 தான் போடுங்களேன். நம்ம ஆளு அவன் தெரியும், இந்த அக்கா 2வது கேட்கும் தெரிஞ்சு பிஸ்னஸ் மேன் முதல்ல 2 தான் கொடுப்பான். நீங்கள் கேட்டோடனே இன்னும் 2 கொடுப்பான். நாங்கள் வியாபாரி இப்படி தான் இருப்போம். நான் ஊழியக்காரன் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்னைக்கு பொன்னும் வெள்ளியும் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தகப்பனுடையதுன்னு நீங்கள் கத்தி கத்தி பாடுறதை கேட்டு கேட்டு இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சது தப்பா சரியா? நான் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன். என்னைய ஒத்துக்கிடுறேன்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மையாக்குவார். அந்த 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் அந்த சேபாவின் ராஜகுமார்த்தி சொல்கிறாங்க, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டது பாதிக்கும் கம்மி தான், ஆனால் நீங்கள் சொன்னதை என்னால் நம்பவே முடியலை. ஆனால் இங்கே வந்து தான் தெரியுது நான் கேள்விப்பட்டது கொஞ்சம்தான். என்ன அழகாக எழுதியிருக்கார், என்ன அழகு. கலைஞருக்கு தான் புரியும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? தமிழ் பாருங்க, என்ன அழகான தமிழ் பாருங்க, என்ன அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. நான் பாதி தான் இதை உங்களை குறித்து கேள்விப்பட்ட கொஞ்சத்தையே என்னால் நம்ப முடியல. இதுதான் அந்த சுவாரஸ்யம், அங்கே எழுதியிருக்கிற சத்தியம். அந்த கொஞ்சத்தையே நம்பலை, ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுது நான் கேள்விப்பட்டது கொஞ்சம்னு. இதுதான் அந்த மேட்ரு. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அதில் போட்டிருக்கு, 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் அவருடைய மண்டபம், அவருடைய ஆலயத்துக்கு போகிற வாசல், அங்கே இருக்கிற எல்லா சாப்பிட்ற வெசல்ஸ் எல்லாமே கோல்டு. நம்ம வெள்ளி தட்டையே பத்திரமா வச்சுட்டு இருக்கோம்ல, ஃபுல்லாக கோல்டுக்கா, ஃபுல்லாக கோல்டு. அது எழுதியிருக்கு. அது சொல்கிறாரு, அவருடைய வேலைக்காரங்களுக்கும் மந்திரிகளுக்கும் அவர் கட்டி கொடுத்த வீடெல்லாம் பார்த்து, யாருக்கு? வேலை செய்கிறவங்களுக்கு, மந்திரிமார்களுக்கெல்லாம் அவர் கட்டி கொடுத்த வீடை பார்த்து அவள் பிரமித்து நின்றாள். அது எழுதியிருக்கு. The same word as written in your Bible. அவள் பிரமித்து நின்றாள். எல்லாம் சொல்லுங்க, என்ன நல்லா சொல்ல மாட்டேங்கீங்களே. நீங்கள் ஒரு 45 லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டியிருக்கீங்க, 25 லட்சம் லோனில் கிடக்கு, மாதம் உங்கள் அக்கௌண்ட் வந்து 35,000 ரூபாய் எடுத்துருதான். இதுதான் உங்கள் நிலைமை. ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கிறது வேற.
உங்கள் கதை வேற போகுது. வெரி குட் அண்ணா, நல்லா வாங்க வாங்க. நித்யா அண்ணா பின்னாடி இருக்காங்க, வாங்க. யார் நித்யா அவங்க தான் வாங்க. நித்யா அண்ணா பின்னாடி வாங்க. நித்யா எனக்கு நிறைய தடவை நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு மிகப்பெரிய பெருக்கத்துக்குள்ளே இது ஒரு விதையாக விதைக்கிறோம். இது நல்ல நிலத்தில் விதைக்கிறோம், நிறைய அறுவடை வரும். இது உங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம், விதையாக கொடுக்குறோம், நிறைய அறுவடை வரும். சரியா? காட் பிளஸ் யூ. நீங்கள் நிறைய பேர் விசுவாசத்தில் சுதந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக மகன், இன்றைக்கி சந்தோஷம். சகோதரிகள் தான் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு 4000 கிலோவா 4 கிராம் தங்கமே எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டேங்க. அப்படி கோபம் வருது அவங்களுக்கு. மாமியார் மேலே கோபம், அம்மா மேலே கோபம், அப்பா மேலே கோபம், மாமனார் மேலே கோபம், தாய் மாமா மேலே கோபம், அண்ணன் மேலே கோபம். ஆனால் ஆண்கள் எல்லாம் விழிச்சிட்டாங்க சபையில். சகோதரிகளை நீங்கள் விழிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் வேறு லெவலில் வந்துடும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்தியை நல்லவள் அப்படின்னு போடலை அப்படின்னா அவங்களாம் கெட்டவள் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு அடுத்த ஒரு மகிமையை பேச போகிறேன். கோல்டு க்ளோரி. சொல்லுங்க, கோல்டு க்ளோரி. சொல்லுங்க, க்ளோரினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க மானே. க்ளோரினா என்ன? நான் வெளிப்பாடு எனக்கு ஆண்டு தந்தார். எது உங்கள்கிட்ட இல்லையோ அது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அபரிதமாய் தருவார். அது என்னால் வந்தது அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தகப்பனால் வந்தது. இந்த சபையில் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. கோல்டு பாப்பா, இந்த கோல்டை நான் வசனத்தில் நீ தான் இன்ஜினியர், நீயே தாம்மா, சோறு தாம்மா உன் பின்னாடி இருக்கு. நீயே தான். இப்போ பிளஸ்ஸிங் வாங்கிக்கோ பார்க்கலாம் ஏசு நாமத்தினால. சரி விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாரு. கர்த்தருடைய அந்த மகிமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய அந்த மகிமையை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமையினால தான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பாருங்க. சாலமோன்ட்ட எதுக்கு அவ வந்தாலாம்? அந்த முதல் வசனம் வாசிங்க. ரொம்ப கர்த்தரை குறித்து உண்டான ஞானத்தை கேட்கவும் விடுகதைகளினால். அது வாசிங்கம்மா. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவியின் ராஜகுமாரத்திக்கும் கேள்வினா கேட்ட பொழுது அவளை விடுகதைகளினால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை போட்டிருக்க அடுத்தது, எந்த கேள்வி கேட்டாலும் சாலமோன் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் வேண்டுமா? தங்கத்தை ஃபஸ்ட்டு தேடாதீங்க. சீக்கிரட்டை சொல்லித்தரேன். தங்கத்தை நீங்கள் எதை ஞானத்தை சம்பாதி. நீங்கள் சம்பாதிக்காத மற்றவங்க சம்பாதிச்ச தங்கத்தை கர்த்தர் உங்கள் கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். எசேக்கியேல் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நைட் ப்ரேயரில் பேசினார் அல்லவா? 21 முதல் தானே. உங்களை பற்றி ஒரு பழமொழி இருக்குது, எப்போ பார்த்தாலும் தரிசனம், அது லேட் ஆகும் தானே உங்களை பற்றி பேசுகிறாங்க. இனிமேல் அந்த பழமொழியை நான் உன்னை விட்டு நீக்கிறேன். இனிமேல் தாமதியாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறுவதற்கும், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கும் இனி தாமதியாது. There is no delay. அதில் எசேக்கியேல் 12வது அதிகாரத்தில் கடைசி அந்த வசனம் எனக்கு ரொம்ப டச் ஆகுது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன். எப்படி நிறைவேற்றி முடிப்பேன்? இவ்வளவு நாள் நீ தரிசனம் லேட்டாகும்னு உன்னை குறித்து ஒரு பழமொழி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இனி தாமதியாது. நோ டிலே. இனி தாமதியாது. நோ டிலே. கர்த்தர் ஆசைப்பாருங்க. நோ டிலே. நீங்க கர்த்தர் உங்களை நோ டிலேல நடத்துகிறார். நோ டிலே. சொல்லுங்க, நோ டிலே. சொல்லுங்க, கர்த்தர் ஆசைக்கிறார். சொல்லுங்க, நோ டிலே.
நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளா காத்திருந்து நீ சபைக்கு போற, என்னத்தை கண்ட, பெந்தகோஸ்து சபைக்கு போன என்ன கண்ட அப்படின்னு உங்களை பழமொழியா ஆக்கிட்டாங்க. ஆனா எசேக்கியேல் 12 அதிகாரத்துல அந்த பழமொழியை நான் உன்னை விட்டு நீக்குவேன், உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் உனக்கு நோ டிலே என்கிற மோட இன்னைக்கு உனக்கு ஆன் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே ஆன் பண்ணிட்டாங்க, அங்க வராதவங்களுக்கு இப்போ ஆன் பண்றாங்க. நீங்கள் உங்கள் 2 பேரும் வரல, ஆன் பண்ணுறாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. லைவ்ல பார்த்துருப்பீங்க, பார்க்காம வந்திருப்பீங்க. ஆனால் ஒன்று, நோ டிலே, நோ டிலே மோடுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆக்குறீங்க. ஒன்று நான் என் வார்த்தை அல்ல, அதில் அழகா எழுதியிருக்க ஐயா எசேக்கியேல் 12 அதிகாரத்தில் 21 கர்த்தருடைய வார்த்தை. இது தேவ மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவாதி தேவனுடைய வார்த்தை. No delay in Jesus name. I speak no delay cometh in the name of the Lord Jesus. நேற்று சாயங்காலம் ஏதோ பேனா பேப்பர் விற்கிற மாதிரி என் கடையில் பெரிய பெரிய பொருள் அடுத்தடுத்து பயங்கர பிஸ்னஸ். ஏன் சும்மா நடக்காது? சில பேருக்கு இன்னும் வர தாமதம் ஆகுதுன்னா பிசாசு அதை நிறுத்தி வச்சிருக்கான். எல்லாம் கையை உயர்த்தி, யாருக்கெல்லாம் பிசாசு இன்னும் நிறுத்தி வச்சிருக்கானோ இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் loosed in the name of the Lord Jesus. கட்டவிழ்க்கிறேன். உன் நாத்தம் பிடிச்ச கையை எடுத்து போ. என் இயேசுவின் தழும்புள்ள கரம் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நோ டிலே மோட்ல வர வைக்கிறார். God bless you. No delay மோட்ல வர வைக்கிறார். God bless you. No delay மோட்ல வர வைக்கிறார். God bless you. No delay மோட்ல வர வைக்கிறார். Hallelujah. There is no delay. There is no delay. நான் சொல்லல, இனி. எல்லாம் சொல்லுங்க, இனி. சொல்லுங்க, இவ்வளவு நாள் தாமதிச்சது. சொல்லுங்க, இவ்வளவு நாள் தாமதிச்சது இனி நல்லா அப்பா பக்குவப்படுத்திட்டாங்க. தாமதமானது நன்மைக்கு தான். முந்தி எனக்கு பணத்தை கையாள தெரியல, ஆனால் இப்போ எனக்கு கோடிகள் வந்தால் கையாள தெரியும். பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, நிறைய பேர் நீங்கள் பாத்திரத்தை ரெடி பண்ணுங்க, நான் நிறைய தரும்போது 2 லிட்டர் பாத்திரத்தை தூக்கிட்டு வர நான் 2000 லிட்டர் கொடுக்குன்னு நினைக்கேன். 1992 லிட்டர் கீழே போயிரும்பா. நான் உனக்கு 2000 லிட்டர் கொடுக்குறேன், பாத்திரத்தை பெருசாக்கு, ஆனால் உன் எல்லையை விரிவாக்கு. எல்லாமே வசனம் இருக்கு பாருங்க. உன் எல்லைகளை விரிவாக்கு. ஆமே. நான் அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றான் அந்த விதவைட்ட, நீ கொஞ்சம் அந்த மாவு, அந்த கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த விறகை பொறுக்கி எனக்கு சாப்பாடு கொண்டு வா. அதே மாதிரி கொண்டு வராங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றான், உன் காலி குடம் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லா காலி குடம், அவள் எவ்வளவு காலி குடம் கொண்டு வந்தாலோ அந்த காலி குடம் நிரம்பின உடனே எண்ணெய் நின்றுட்டு, எண்ணெய் நிற்கிறது உங்கள் காலி குடத்தை பொறுத்ததே தவிர எண்ணெயை பொறுத்தது அல்ல. நீங்கள் இன்னும் எத்தனை உங்கள் வாழ்க்கையில் காலியாகி தடிப்பா ஊத்துங்கப்பான்னு சொல்ல அப்பா உங்களுக்கு எல்லா குடத்தையும் நிரப்புறாருங்க. என்னக்கா 1 லிட்டரு நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் 700 600 ஆகுது, குவாலிட்டியாக வாங்கினா. அதுவும் கல் செக்கு ரொம்ப அதிகமாகுது. மரச்செக்கை விட கல் செக்கு கூடையா, கல் செக்கை விட மரச்செக்கு கூடையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாமாயில் ரூபிடி வாங்குற மாதிரி தெரியுது. உங்களுக்கு நான் கேவலமாக பேசலை. நீங்கள் இருக்க வேண்டியது செக்கு வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் செக்கெண்ணெய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னா நீங்கள் தரமான எண்ணெயை பயன்படுத்தணும். இல்லைன்னா 15 லட்சத்தை ஹார்ட்டுக்கு வைக்கணும். அதை விட ஒழுங்காக எண்ணெயை செலவழிச்சு நல்லா சாப்பிடுங்க. அதனால தான் பைபிள் போட்டு, உன் மாவு பிசைகிற தொட்டியையும் உன் எண்ணெயையும் நான் ஆசீர்வதிப்பேன். I bless you in Jesus name. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, நான் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டாம். அந்த ஞானம் கேளுங்க, சொல்லுங்க, அந்த ஞானம் என்னிடத்துல கேட்க அவங்க சம்பாதிச்ச தங்கத்தோடையும் வெகுமானங்கள் கிஃப்டோட ஆள் புறப்பட்டாச்சு. நான் ஜாலியாக இருக்கிறேன். நான் என்கிட்ட முந்தானே ஆண்டு பேசுனார், நீ விசுவாசிக்க தானே சொல்கிறேன், ஏன் நீ இவ்வளோ சங்கடப்படுத்துற? அது ஆண்டு பேசணும், நீ எனக்கு ஒரு மாதிரி டச் ஆகி சோகமாக இருக்கு, நேசத்தில் சோகமானே. அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் வருதா? நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கல, அதனால தான் ஒழுங்காக ஒரு பொண்டாட்டியோட வாழுதேன்.
வாலிபர்கள் இப்போ என்னை பார்க்க மாட்டீங்கள. எனக்கு அதனால் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் ஆண்டவருக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அவருடைய நேசத்தில் அவர் என்கிட்ட முந்தானத்து காலையில் பேசுதா இருக்கா. நான் சபையை பார்த்து என்னப்பா கேட்குறேன், விசுவாசிக்கிறேன் என்னப்பா, உறுதியாக நிச்சயமாக நம்புன்றேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஃப்ளைட்டில் போகிற பைலட்டை நம்புகிற, அவன் டம்முன்னு குஜராத்லேயே 234 பேரை காலி பண்ணியாச்சு. ஆனாலும் நீ ஃப்ளைட்டில் போகாமல் இருக்கிற, ட்ரெயினில் ஏறுற. ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த 3 பைலட்டு, ஒரு பைலட் 2 கோ பைலட், அந்த 3 பேரை நம்பி நீங்களாம் ஏறுறீங்க. என்ன நம்ப மாட்டேன்? இன்னைக்கு ஜீசஸ் உங்களை பார்த்து கேட்குறாரு. மோசஸ் மாமாவை பார்த்து கேட்குறாரு. உங்கள் பேர் தெரியாதனால சொல்கிறேன். கோபி அண்ணன் என்னை நம்ப மாட்டியா? நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்கிறத உனக்கு ஏன் நம்புறதுக்கு கஷ்டப்படுறேன்? விசுவாசம்னா அடுத்து என்னன்னு தெரியுதா? காணாதவளை குறித்த நிச்சயம். நீங்கள் மகன் எனக்கு அவரோட 2.5 வருஷம் தான் பழக்கம். அந்த 2.5 வருஷத்தில் சிட்டி சர்ச்சை அவர் பார்க்கல, சரீர ரீதியாக ஆவியில் பார்த்தார். நீங்கள் அதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே பார்த்துட்டீங்க. இது மாதிரி தான் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும். தேவதாஸ் தகப்பனாரே, புது பில்டிங் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். இன்னும் கர்த்தர் உங்களை ஹானர் பண்ண விரும்புகிறா. நான் ஐயாக்கு இன்னும் காணிக்கையே கொடுக்கல. அவங்கள ஆனர் பண்ணுற அளவுக்கு நான் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். சும்மா போய் 10,000 கொடுத்து என்னத்த பிரயோஜனம்? அவன் பார்க்காத லட்சமா? அப்போ சில தேவ மனிதரை கனம் பண்ணுறதுக்கு விதைகளை கேட்குறேன். ஆண்டவர் தருவார். விதைக்கிறவனுக்கு விதையை தருவார். அவர் ஸ்நேகத்தால் சோகமானேன்னா சோர்வானேன்னு அர்த்தம் இல்லை, மயங்கி கிடக்கேன். அவருடைய அன்புக்கு அந்த மயக்கம் உங்களுக்கு அப்யூஸ் பண்ண மாட்டார், உங்களை தப்பாக பயன்படுத்த மாட்டார். இன்னைக்கு அப்பா சொல்கிறார், நீ எதை காணலையோ, இன்னும் உங்கள் வீட்டில் எது நடக்கலையோ, என்னை நம்புதானே சொல்கிறேன், என்னை நம்பி பேசுதானே சொல்கிறேன். உன் புருஷனை நம்பி பேசுனா சொன்னேன், உன் மனைவியை நம்பி பேசுனா சொன்னேன். என்ன நம்ப மாட்டியா? என்னை நம்புப்பா, நான் செய்வேன். நான் சொன்னதை நிச்சயமாக செய்வேன். உன் வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நீங்காதிருப்பதாக. என் தேவன் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை எல்லாம் அவர் மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் தருவார். இதுதான் சரியான மொழி, நிறைவாய் தருவார். குறைவுகள் இல்லை, தேவை. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் God will supply. அது பண தேவை மட்டுமல்ல, ஆரோக்கியம் தேவைப்பட்டால் ஆரோக்கியத்தை சப்ளை பண்ணுவார். பாதுகாப்பு தேவைப்பட்டால் பாதுகாப்பை சப்ளை பண்ணுவார். குடும்பத்தில் சமாதானம் தேவைப்பட்டால் சமாதானத்தை சப்ளை பண்ணுவார். ஆரோக்கியம் தேவைப்பட்டால் ஆரோக்கியத்தை சப்ளை பண்ணுவார். தம்பிமார்களே, நீங்கள் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணும் பொழுது வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டே. ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு தான் ஊழியம் செய்கிறீங்க. வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையும் செய்யக்கூடாது. நீங்களும் ஆஸ்வதிக்கப்படணும். உங்கள் மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நேசத்திலே சோகமாகுங்க. வேறு எந்த அன்பு உங்களை ஏமாற்றும். என் ஒய்ஃப் கல்யாணம் முடிக்கும் போது இந்த இளமை இப்போ இல்லை, ஆனால் இயேசுட்ட நான் பழக அவர் இன்னும் அதே மாதிரி இருக்கார். அவர் நேற்றும் அவர் இன்றும் அவர் என்றும் மாறலை. அக்கா, அவர் நாளை கழிச்சும் மாற மாட்டாருக்கா. அவர் உங்களை பார்த்து கேட்காரு, நான் என்ன நம்ப மாட்டியா? என் வசனத்தை நீ நம்ப மாட்டியா? என் வார்த்தையை நான் நம்ப மாட்டியா? உன்னை என்னைக்காவது நான் ஏமாத்துவேனா? நான் ஏமாத்தலை. உனக்கு புரியலை. பிரகாசமுள்ள மனக்கண்ணை கேட்க மாட்டியா? வசனத்தை கனம் பண்ண மாட்டியா? வசனத்தை நீ நம்ப மாட்டியா? வசனத்தை நீ மரியாதை கொடுக்க மாட்டியா? என் வாக்குத்தத்தங்களை சொல்லாம இருக்க மாட்டியா? சொல்லிக்கிட்டே இருப்பேன். சடன் ஷிஃப்ட். எஸ் உங்களுக்கு நடக்கும். எஸ் உங்களுக்கு நடக்கும். சடுதியான ஒரு உயர்வை தேவன் தருவார். நீங்கள் சடுதியில் சாக மாட்டீங்க, சடுதியான ஒரு உயர்வை தருவார். ஏன்னா நீங்கள் இருளின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து
கொலோசியர் 1:12-13 படி ஒளியில் உள்ள ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 117:10 விசுவாசித்தேன். சொல்லுங்க, ஆகையால் பேசுகிறேன். பவுல் சொல்லலைங்க அந்த வெளிப்பாடு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க பவுல் தான் அந்த வெளிப்பாடு. பவுல் சொல்கிற நிறைய வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்தவர். கமாலியல் என்கிற ஒரு பெரிய வேத பண்டிதரிடம் படித்தவர். நிறைய வெளிப்பாடு பவுல் சொல்கிறது இல்லை, அவர் ஏற்கனவே ஆவியானவர் சொன்னதுதான். தாவீது சொன்னது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். சகோதரிகளே சொல்லுங்க பார்க்கலாம், அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். முதல்ல ஒரு சீக்ரெட்டை சொல்லி, எனக்கு எப்பவுமே ஒரு ட்ரூத் பாம் போட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ட்ரூத் பாம். முதல்ல எல்லாமே தொடங்கிறது ஸ்பிரிட்டில் தான். ஹீலிங் தொடங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்டு. உங்கள் ஸ்பிரிட் ஹீல் ஆச்சுன்னா உங்கள் பாடி ஹீல் ஆயிரும். உங்கள் ஸ்பிரிட்டில் ஐஸ்வர்யம் வந்துட்டுனா உங்கள் கையில் ஐஸ்வர்யம் வந்துடும். உங்கள் ஆவியில் தெய்வீக விடுதலை வந்துட்டுனா உங்கள் சரீரத்துக்கு வரும். அதுக்கு ஆவியிலேருந்து சரீரத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அவிசுவாசமாக இருந்து அவிசுவாசமாக பேசுகிறத இன்னைக்கு நிறுத்தும்படி ஆவியானவர் தீர்மானம் எடுக்க உதவி செய்வார், உதவி செய்வார், உதவி செய்வார். என்ன அழகான, நான் ஏன் உங்களை பேச சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? கோபினே, நான் உங்களை ஏன் பேச சொல்கிறேன்னு புரியுதா? பின்னாடி அண்ணன், ஐயா நான் ஏன் உங்களை பேச சொல்கிறேன்? நான் வசனம் தான் ஐயா, விசுவாசித்தேன். நான் ஏன் பேச சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாச வார்த்தையை பேசும் பொழுது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தம் ஒலிக்கிற ஒரு நபராய், தேவ சத்தம் ஒலிக்கிற ஒரு வாயாய் கர்த்தர் உங்களை ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாய் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, என் டைம் பார்த்துட்டேன், அதான் ஆவியான என்னை விடலை, முடிக்க போகிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவுரை எழுதப்பட வேண்டும். என்ன முடிவுரை? அவிசுவாசமான வார்த்தைகள் என் வாயை விட்டு நீங்கட்டும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசம் நிறைந்த வார்த்தையாய் மாறட்டும். நான் ஐஸ்வர்யவன் ஆயிட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், நான் தேவனால் சிநேகிக்கப்பட்டேன். தேவன் என்னை கைவிடவே முடியாது. என் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தர் என்னை மேன்மையாக்குவார், என்னை சிறப்பாக்குவார். கர்த்தர் எனக்கு வீடுகளை கட்டித்தர உதவி செய்வார். அநேக வீடுகளை கட்டுவேன். தேவனுடைய வீடு கட்ட நான் உதவி செய்வேன். ஊழியத்திலே கோடிகளை விதைப்பேன். ஆயிரங்களை அல்ல, லட்சங்களை விதைப்பேன். லட்சங்கள் விதைக்கிறவங்க கோடிகளை விதைப்பீங்க. விதைக்கிற விரும்புகிற உங்களுக்கு விதையை தேவன் தருவார். புசிக்கிற உங்களுக்கு ஆகாரத்தை தருவார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நீதிமான் ஆகிவிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமான் ஆகிவிட்டேன். சொல்லுங்க, நீதிமான் ஆகிவிட்டேன், விடுதலை ஆகிவிட்டேன், சுகம் ஆகிவிட்டேன். முதல்ல சுகம் உங்கள் ஆவியில் தொடங்குது சிஸ்டர், பிரதர். ஐஸ்வர்யம் உங்கள் ஆவியில் தொடங்குது. சொல்லுங்கள், சமாதானம் கிடைத்து விட்டது. அதுதான் காணாதவைகளை குறித்த நிச்சயம்தான் விசுவாசம் அல்லவா? அது ஒரு விளக்கம். பல விளக்கங்கள் இருக்குது விசுவாசத்தில். அதில் ஒரு விளக்கம், நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் எதை காணலையோ அந்த காணாதவைகளை குறித்த ஒரு நிச்சயம் தேவன் தன் வார்த்தையின் மூலமாய். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்னும் சமாதானமாக இல்லை, ஆனால் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டை பார்த்து ஆண்டவர் ஷாலோம் ஷாலோம் 14க்கும் மேற்பட்ட அர்த்தங்களுடைய அந்த ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். நீ நிறைவாயிருப்பாய், நீ குறைவாயிருக்க மாட்டாய். உன் வீட்டில் எல்லாம் முழுமையாக இருக்கும், எல்லாம் முழுமையடையும். புரிஞ்சுட்டாமோனே? நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவேன்.
யாராவது அவிசுவாசமாக பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போகாதீங்க, அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட விவாதம் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு விசுவாச வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள். அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவியின் அபிஷேகம், அந்த வார்த்தையில் இருக்கிற கிருபை, அந்த வார்த்தையில் இருக்கிற தேவ அன்பு, அந்த வார்த்தையில் இருக்கிற அக்கினி உங்களுக்கு தான் வேலையை செய்யும். உங்களுக்கு தான் வேலையை எழுவி நிற்போமா? அப்பா சொல்றாங்க, நான் வச்சதுப்பா வெறும் வெறும் அன்பு இல்லம்மா, நான் உன்மேல் வைத்திருப்பது பேரன்பு. நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை மறவேன், நான் உன்னை விட்டு நீங்கவே மாட்டேன். நீ எனக்கு பிரியமானவன். உன் பலவீனத்தை நான் தெரிஞ்சிருக்கேன், அதுக்கு நான் உதவி செய்வேன். ரோமர் 8வது அதிகாரத்திலே அந்தபடியே, எல்லாம் சொல்லுங்க, அந்தபடியே ஆவியானவரும் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். Are you enjoying right now? ஹோலி ஸ்பிரிட் என்கிற தாய் உள்ளம் படைத்த தாயாயிருக்கிறவர், தேற்றுகிற ஆவியானவர் அந்தபடியே நம்முடைய பலவீனங்களிலும் நமக்கு உதவி செய்கிறார். இன்னபடி நாம் வேண்டிக் கொள்ள அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் இல்லை டங்ஸில் பேசுகிறீங்க, ஹோலி ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் ஆக்டிவேட் ஆகுறாங்க. உங்க பாத்திரத்தை பெருசாகிட்டு போயிட்டே இருங்க. நோ டிலே, ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அன்எக்ஸ்பிளைனபிள். தென் தேசத்து ராஜஸ்திரி பிரமித்து நின்னது போல என் சமூகத்தில் நீ பிரமித்து நிற்ப மட்டும் இல்லை, நான் உனக்கு செய்கிற ஒவ்வொரு செயலை பார்த்து யூ வில் பி ஸ்டம்ப்டு. அப்பா இந்த விஷயத்தில் எப்படி செஞ்சிட்டீங்களா? அப்பா அந்த விஷயத்தில் அப்படி செஞ்சிட்டீங்களா? எப்பா இந்த விஷயத்தில் எப்படிப்பா எப்படி செஞ்சீங்க? அப்பா சொல்லுவான், அதுதான் நான். அந்த சங்கீதம் 116 டைம் இல்லாதனால முடித்தேன். தாவீது சொல்கிறாரு, நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பேன், பாத்திரத்தை எடுத்து உம்மை நான் தொழுது கொள்வேன். எனக்கு அப்பம் புரியல சின்ன வயசில், ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுது. ரட்சிப்பின் பாத்திரம்னா ரட்சகர் இயேசு. ரட்சிப்பின் பாத்திரம்னா ரட்சகர் இயேசு. Angels are moving right now. Angels are activated right now. உங்களுக்கான தேவ தூதர்கள். சங்கீதம் 103:20 படி நாம் அவருடைய வார்த்தையை கூறும் பொழுது அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பலத்த சௌரியவான்களாகிய தேவ தூதர்கள் வேலை செய்கிறாங்க, நிறைவேற்றும்படி வேலை செய்கிறாங்க.